ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தர்கள் 11th இருக்கக்கூடியது. ஆல்ரெடி குப்த அரசர்கள் யார் யார் இருந்தாங்க, அவங்க காலத்தில் என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களோட நிர்வாக முறை எப்படி இருந்துச்சு, பண்பாட்டு எழுச்சி அப்படின்றது எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன புதுசாக கண்டுபிடிச்சாங்க, என்ன வரி விதிச்சாங்க, இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா குப்த அரசர்கள் யார் யார் இருந்தாங்க, சாதனைகள் என்னன்றது முடிஞ்சிடும். இதில் குப்தர்களுடைய நிர்வாக முறை ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணி 2 பார்ட்டை வந்து பிரிச்சிருந்தோம். ஏன்னா அரசர்கள் தெளிவாக தெரிஞ்சால் தான் அடுத்த நிர்வாக முறை போகணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா இன்றைக்குரிய வீடியோவை? வாங்க பார்க்கலாம். நம்மளோடதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப் 4 குரூப் 2 கிளாஸஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். குப்தரின் நிர்வாக முறை. குப்த ஆட்சியில் அரசியல் அதிகார படிநிலைகள் காணப்பட்டன. வழங்கப்பட்ட பட்டங்கள், மேலதிகாரம், கீழ்ப்படிதல் ஆகிய உறவுகளின் வழியாக அதிகார படிநிலை அறிய முடிகிறது. அரசர்கள் ராஜாதிராஜ, பரம பட்டாரக ப்ளஸ் பரமேஸ்வர இந்த மாதிரி பட்டங்களை ஏற்றார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு மகாராஜா அப்படின்னா ஸ்ரீகுப்தரையும் சொல்லுவோம், அவருடைய மகன் கடோத்கஜரை சொல்லுவோம். அதிராஜா அப்படின்றது அவர்களுடைய மகனை சொல்லுவோம். ஓகேங்களா? முதலாம் சந்திரகுப்தரை மகாராஜா அதிராஜான்ற பேரில் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நிறைய பட்டங்கள் வந்து இவங்களுக்கு இருந்தது. மகாராஜாதிராஜ, பரம பட்டாரக, பரமேஸ்வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தது. பரம தெய்வத அப்படின்றது கடவுளுடைய பரம பக்தன், ப்ளஸ் பரம பாகவதன்றது வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தெய்வத அப்படின்றது சாதாரண கடவுள்கள் எல்லாரையுமே குறிக்கக்கூடியது. பாகவதம் அப்படின்றது வந்து கிருஷ்ணரை மட்டும் குறிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அடைமொழிகள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. குப்த அரசர்கள் தாம் தெய்வம்சம் பொருந்தியவர்கள் என்ற பிம்பத்தை முன்வைத்ததாகவும் வந்து சொல்லப்படுது. தான் வந்து கடவுளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த குப்த அரசர்கள் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்படி தான் இருந்திருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். குப்த அரசர்கள் தாம் தெய்வம்சம் பொருந்தியவங்களாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதை ஒன்று பார்க்கலாம். அலகாபாத் தொன்கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை வந்து புருஷா அப்படின்னு ஒரு கடவுள் கூட வந்து ஒப்பிட்டு அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புருஷான்றது அனைவருக்கும் மேலான கடவுளை சொல்லக்கூடியது. ஸோ அரசருக்கு ஒரு தெய்வீக தகுதி நிலையை நிறுவும் முயற்சிகளாக இது நம்ம என்ன பண்ணலாம், கருதலாம். தெய்வத்துக்கு அடுத்த அரசர்கள்ன்ற மாதிரி இவங்க பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அமைச்சர்கள், அதிகாரிகள். முத்திரைகள், கல்வெட்டுகள் போன்றவற்றில் பதிவிடப்பட்டுள்ளவை அதிகாரிகளின் படிநிலைகளையும் அவரது பதவிகளையும் குறிப்பிட்டாலும் அவற்றின் தெளிவான பொருளை பல நேரங்களில் அறிய முடியவில்லை. அவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதோட பொருள் என்ன, அவங்க காலத்தில் அது எப்படி பயன்பட்டது, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்க்கலாம். குமாரமாத்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை சொல்லக்கூடிய அந்த முத்திரைகள் மொத்தம் 6 வைசாலி முத்திரைகள் நமக்கு அந்த குமாரமாத்தியா அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு நமக்கு கிடச்சிருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ குமாரமாத்தியா அப்படின்ற சொல்லுடைய எத்தனை வைசாலி முத்திரைகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரின்னு கேட்கலாம் மேபி. ஸோ எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 வைசாலி முத்திரைகள் கிடச்சிருக்கு. இந்த பதவி தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரியை குறிப்பிடுவது போல உள்ளது. எது அப்படின்னா இந்த குமாரமாத்தியான்றது. ஸோ தனக்கென ஒரு தனி அலுவலகம் வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். அமாத்தியா அப்படின்றது வந்து பல முத்திரைகளில் காணப்படுது. ஸோ இது மூலம் என்ன தெரியுது அப்படின்னா அமாத்தியான்றது ஒரு முக்கிய பதவியாக இருக்கலாம், அதில் குமாரமாத்தியான்றது இன்னும் முக்கிய பதவியாக இருக்கலாம் அப்படின்றது தெரிய வருது. குமாரமாத்தியான்றது அமாத்தியாக்களில் ஒரு முக்கியமான பதவியாக இருக்கலாம். அரசகுல இளவரசர்களோட தகுதிக்கு சமமான ஒரு இதுதான் வந்து இந்த குமாரமாத்தியான்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குமாரமாத்தியாக்கள் அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை அல்லது ஒரு மாகாணம் இதோட தொடர்புடையவங்களாக இருந்திருக்காங்க. ஒரு லிச்சாவி முத்திரை லிச்சாவியர்களுடைய பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கான பொறுப்பான ஒரு குமாரமாத்தியா பற்றி சொல்லுது. அதாவது லிச்சாவி முத்திரை அப்படின்றது வந்து லிச்சாவையா அப்படின்ற அந்த ஒரு கன சங்கத்திலிருந்து வந்து குமாரதேவின்ற பெண்ணை வந்து முதலாம் சந்திரகுப்தர் மணந்திருப்பாருன்னு வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ அந்த லிச்சாவி அப்படின்ற இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய முத்திரைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த முத்திரைகள் எல்லாமே ஒரு பட்டமேற்பு விழா அப்படின்றதுல ஒரு குளம் அப்படின்றத வந்து அந்த குளத்தில் இருந்து தான் தனியாக எடுத்து பட்டமேற்புலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த குளத்துக்குன்னு சொல்லி தனியாக ஒரு உயரதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவங்க குமாரமாத்தியா, அந்த குமாரமாத்தியாவை பற்றி சொல்லுது. ஸோ குமாரமாத்தியன்றது ஒருத்தருடைய பெயர் கிடையாது, ஒரு பதவியினுடைய பெயர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். குமாரமாத்தியா பொறுப்பில் உள்ளவர்கள் சில சமயங்களில் கூடுதல் பொறுப்புகளையும் பதவி பெயர்களையும் கொண்டிருந்தாங்க. இப்போ நம்மளுடைய ஒரு ஆளுநர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வேறு இதுக்கும் வந்து ஆளுநராக இருக்கலாம், பொறுப்பாளர்களா. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அப்பயும் இருந்திருக்கு இந்த குமாரமாத்தியாக்கு. ஓகேங்களா? அவங்க இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பொறுப்புகளும் இருந்திருக்கு. ஹூணர்களின் தோற்றம் குறித்து அறிய முடியவில்லை.
எதுக்காக இப்போ திடீர்னு இடையில ஹூனர்கள் பற்றி சொல்கிறாங்க, குப்தர்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்மளுக்கு டவுட் வரும். எதுக்காக அப்படின்னா குப்த வம்ச அரசர்களில் நம்மளுக்கு ஸ்கந்தகுப்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்ப்போம். இந்த ஸ்கந்தகுப்த அரசரில் அடிக்கடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஹூனர்கள் வந்து தலையிட்டிருப்பாங்க. முதல்ல வந்து ஹூனர்களை வெற்றி எடுத்துருவார். ஆனால் ஒரு 12 வருஷம் கழிச்சு ஹூனர்கிட்ட இவர் தோற்றுருவார். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஹூனர்கள் இடையில வராங்கன்னா அவங்களும் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை நம்ம படிக்கணும். ஹூனர்கள் தோற்றம் குறித்து நம்மளுக்கு எல்லாம் தெரியல. ரோமானிய வரலாட்சியாளர் வந்து டாசிடஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து காஸ்பியன் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடியினர்கள் தான் இந்த ஹூனர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார். யார் அப்படின்னா டாசிடஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? ரோமாபுரி மக்களுடைய வீழ்ச்சிக்கான காரணமே வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரோமாபுரி அப்படின்றது நம்ம கூட நல்ல ஒரு வணிகம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பேரரசு. அட்டிலாவின் தலைமையில் திரண்ட இவர்கள் ஐரோப்பாவின் கொடுங்கோன்மைக்கு பெயர் பெற்றவர்கள். அதாவது இவங்களுடைய தலைமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டிலா அப்படின்றவர் தான். அடுத்து வெள்ளை ஹூனர்கள் என்று அறியப்பட்ட ஹூனர்களின் ஒரு பிரிவு வந்து மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியா நோக்கி வந்தது. ஸோ நம்ம இதில் வந்தவங்க வந்து வெள்ளை ஹூனர்கள். இவர்களுடைய படையெடுப்பு குஷானர்கள் காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு பின்பு ஆரம்பமானது. இந்த குஷானர்கள் அப்படின்னா யாரை பார்ப்போம் அப்படின்னா கனிஷ்கரை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த கனிஷ்கர் காலம் தான் வந்து அந்த குஷானர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். இந்த பொறுப்புகள் வாரிசு அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கலாம். எந்த பொறுப்பு? குமாரமாத்தியன்றது. எடுத்துக்காட்டாக அலகாபாத் பிரஸ்தியை, அதாவது மெய்க்கெத்தி இல்லைனா புகழுரை கல்வெட்டுன்னு சொல்லலாம். அலகாபாத் பிரஸ்தியை அதை எழுதினவர் யாருன்னா ஹரிசேனர். அவர் வந்து ஒரு குமாரமாத்திய பதவியில் இருந்திருக்காரு. சந்தி விக்ரகா, மகா தண்டநாயகா இந்த பட்டங்கள் வந்து அவருக்கு இருந்திருக்கு. ஸோ வந்து அவர் மகா தண்டநாயகா துருவபூதியின் புதல்வர் ஆவார். ஸோ இதுலேருந்து என்னென்னா மகா தண்டநாயகா துருவபூதின்றது யாருன்னா ஹரிசேனருடைய தந்தை. ஓகேங்களா? ஸோ இந்த மகா தண்டநாயகான்றது ஒரு பதவி. அப்போ அவங்களுடைய அப்பாவும் அந்த மகாதண்டநாயகன்ற பதவியை வதிச்சிருக்காரு. யார்? இந்த துருவபூதி. ஓகேங்களா? ஸோ அவருமே வந்து மகாதண்டநாயகா அந்த பதவி வதிச்சிருக்காரு. அவங்களுடைய மகனான அந்த ஹரிசேனரும் அந்த பதவியை வதிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பரம்பரை பதவி. அடுத்தது அமைச்சர் குழு கொடுத்து சொல்லியிருக்காங்க. குப்த அரசர்களுக்கு ஒரு அமைச்சர் குழு வந்து உதவி புரிந்தது. அலகாபாத் கல்வெட்டு சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு பற்றி சொல்லுது. அது வந்து அமைச்சர் குழுவாக மேபி இருக்கலாம். சபா சமிதி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது சபான்றது அமைச்சர் குழுவாக இருக்கலாம். மகா சந்தி விக்ரகா அப்படின்றவர் அமைச்சர்களை ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தவர் தான் யாருன்னா இந்த மகா சந்தி விக்ரகா. இந்த மகா சந்தி விக்ரகான்றதுல வந்து வெறும் சந்தி விக்ரகான்ற பதவி வகிச்சவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ஹரிசேனர். அடுத்து பார்க்கலாம். இவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். யாருன்னு பார்த்தோன்னா இந்த மகா சந்தி விக்ரகான்றவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு போருக்கான ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் தான் போர் தொடுத்தல், உடன்பாடு காணுதல், ஒப்பந்தம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்பானவராக இருந்திருக்காரு. நீதித்துறை, இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம மேலே பார்த்தது மகா சந்தி விக்ரகா. சந்தி விக்ரகான்றவர் அமைதியோட தொடர்புடையவர். இதே மகா தண்டநாயகான்னு பார்த்தோன்னா நீதித்துறை, இராணுவம் இதோட பொறுப்பு வகித்தவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு முத்திரை அக்னிகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா தண்டநாயகா குறித்து பேசுகிறது. ஸோ அப்போ மகா தண்டநாயகா பதவியில் இருந்த அக்னிகுப்தர் பற்றியும் பேசுது. ஸோ அப்போ அக்னிகுப்தர் என்ன பதவியில் இருந்தார் அப்படின்னா மகா தண்டநாயகா. மகா தண்டநாயகான்றது வந்து எது கூட தொடர்புடையது? நீதித்துறை, இராணுவம் கூட தொடர்புடையது. இதே மகா சந்தி விக்ரகா அப்படின்னா அது அமைதி கூட தொடர்புடையது. அடுத்து பார்க்கலாம். அலகாபாத் தூண் கல்வெட்டு 3 மகா தண்டநாயகாக்களை பற்றி பேசுது அப்படின்றது. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா சமுத்திரகுப்தர் காலத்துடையது. ஸோ அப்போ அவங்க வந்து மகா தண்டநாயகங்களை பற்றி மொத்தம் 3 பேரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவை அனைத்தும் இந்த பதவிகள் எல்லாம் வரிசுரிமையாக வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவுபடுத்துது. மகா அஸ்வாபதி அப்படின்ற ஒரு பதவி இருந்திருக்கு. அந்த பதவி என்ன அப்படின்னா குதிரைப்படையுடைய தலைவர். ஓகேங்களா? இதை பண்ண நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அஸ்வமேத யாகம் அப்படின்றது குதிரையை பலியிடுறது அப்படின்றத பார்த்துருப்போம். அஸ்வமேத யாகம் நடத்தினவர் சமுத்திரகுப்தன்னு பார்த்துருப்போம். அப்போ அஸ்வ அப்படின்னு வந்தாலே குதிரை தான். அப்போ அஸ்வபதி அப்படின்னு வந்துச்சுனாலே குதிரைப்படை தலைவர் தான் அப்படின்றத வச்சுக்கலாம். அடுத்தது பேரரசின் பிரிவுகள். இப்போ எப்படி நம்மளுடைய நாடு அப்படின்னு எடுத்துட்டோம். நாடுக்கு கீழே மாநிலம், மாநிலமுக்கு கீழே வந்து என்னது மாநகராட்சிகள், மாவட்டங்கள், அதுக்கு கீழே கிராமங்கள், பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நாடுகளை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்றது. குப்தர்களுடைய பேரரசுன்றது தேசம் அல்லது புக்தி அப்படின்ற அந்த மாநிலங்களாக பிரிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பேரரசு. ஓகேங்களா? ஸோ பேரரசாக இருந்தது தான் குப்த அரசுன்றது. பேரரசுன்றதுலேருந்து எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா மாநிலமாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாநிலம்னு சொல்கிறத மாநிலம்னு டேரெக்டாக சொல்லாமல் எப்படி சொல்கிறாங்க? தேசம் அல்லது புத்தி அந்த பெயரால் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னா ஆளுநர்கள். அந்த ஆளுநர்களுடைய பெயர்களாக உபாரிகா அப்படின்ற பெயரை அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ உபாரிகாக்கள் வந்து அரசரால் நேரடியாக நியமிக்கப்பட்டனர். ஓகேங்களா? ஸோ உபாரிகாக்கள்ன்றவங்க மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமித்தனர். இப்போ எப்படி ஆளுநர் வந்து நம்மளோட இதில் வந்து நியமிக்கிறாங்களோ அது மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஆளுநர் தான் நம்மளோட சிஎம் நியமிப்பார். அது மாதிரி அப்போ இருந்த உபாரிகாக்கள் தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவங்க கீழே இருக்கக்கூடியவங்கள நியமிச்சிருக்காரு. உபாரிகாக்கள் அப்படின்றவர் நிர்வாக அதிகாரத்தோடு மட்டும் இல்லாமல் யானைகள், குதிரைகள், வீரர்கள் இவங்க எல்லாத்தையுமே நிர்வாகத்தையும் வந்து கையில் வச்சுருந்தாரு. தாமோதர்போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பேடு இருக்குது. அந்த செப்பேடு வந்து 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜான்ற பட்டம் இருந்ததாக வந்து நமக்கு குறிப்பிட்டது அப்படின்றத சொல்கிறாங்க.
இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உபாரிகான்ற பதவி நல்ல உயர்நிலை பதவின்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ உபாரிகாக்களுக்கு மகாராஜான்ற அந்த பட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பேடு எதுன்னு கேட்டாங்கன்னா, தாமோதர்பூர். ஓகேங்களா. ஸோ மகாராஜான்ற பதவி நமக்கு குப்த அரசர்கள் யாருக்கு இருந்துச்சுன்னா, ஸ்ரீகுப்தருக்கும் ப்ளஸ் கடோத்கஜருக்கும் இருந்தது. அடுத்து பார்க்கலாம். குப்த ஆண்டு 165 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியிடப்பட்ட ஒரு புத்தகுப்தருடைய ஏரான் தூண் கல்வெட்டு அப்படின்றது காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா ஸ்ரஸ்மி சந்திரா என்பவரை குறிக்கிறது. எது அப்படின்னா, இந்த லோகபாலான்றது என்ன அப்படின்னா மாநில ஆளுநரை குறிக்கிறதா இருக்கலாம். இப்போ எப்படி உபாரிகான்றதை குறிக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இந்த லோகபாலான்ற வார்த்தை வந்து மாநில ஆளுநரை குறிக்கலாம். ஸோ அப்போ இந்த லோகபாலா என்று மகாராஜா ஸ்ரஸ்மி சந்திரரை குறிக்கிறது. அப்போ ஸ்ரஸ்மி சந்திரர் அப்படின்றவர் வதித்த பதவி எதுனா லோகபாலா, அதாவது ஆளுநர் பதவி அவர் வகிச்சிருக்கார். அதை சொல்கிறது எதுன்றதை பார்க்கலாம். குப்தாண்டு 165 தேதியிடப்பட்ட புத்தகுப்தருடைய ஏரான் தூள் கட்டுவது தான் அதை சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அதான் அந்த இப்போ பார்த்தோம் இல்லையா லோகபாலன் ஒருத்தர், அவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காருன்னா காளிந்தி மற்றும் நர்மதை நதிக்கு இடையில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆட்சி செஞ்சவர். அடுத்து அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஈரான் தூண் கல்வெட்டு வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா புத்தகுப்தருடையது. மென்ஷன் பண்ணிக்கிறது ஸ்மி சந்திராவை பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குப்த பேரரசின் மாநிலங்கள் விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. மாநிலம்க்கு கீழே மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. மாநிலம் அப்படின்றது வந்து விஷயபதி அப்படின்ற அதிகாரிக்கு கீழே வந்து மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ விஷயபதி வந்து நல்லா வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. விஷயபதிகள் வந்து யாரால் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மாநில ஆளுநர்களால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சில சமயங்களில் அரசர் கூட நேரடியாக விஷயபதிகளை வந்து நியமிச்சிருக்காங்க. விஷயபதிகளுடைய நிர்வாக கடமைகளுக்கு நகரத்தின் சில முக்கியமான மனிதர்கள் வந்து நல்ல உதவி புரிஞ்சு அவங்களுடைய பதவியை நல்லா செழிக்க செஞ்சுருக்காங்க. மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள். மாவட்ட மட்டத்திற்கு கீழ் விதி, பூமி, பதகா, பீரா அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக அலகுகள் வந்து நிறைய இருந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க மாவட்ட மட்டத்துக்கு கீழே 4 பிரிச்சிருக்காங்க. விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஆயுக்தகா, விதி மகாதர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள் குறித்த குறிப்புகளுமே வந்து இவங்க டைமில் காணப்படுது. கிராம மட்டத்தில் கிராமிகா, கிராம் யக்ஷா அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் பதவிகள்லாம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இவர்களை கிராம மக்களை தேர்ந்தெடுத்தனர். யார் அப்படின்னா இந்த கிராமிகாவும் கிராம அக்ஷயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, யக்ஷா அப்படின்னு சொல்கிறோம், இந்த வித வந்து கிராம மக்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி நம்ம இப்போ வந்து கிராம தலைவர் தேர்ந்தெடுக்கணுமோ அது மாதிரி. புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பர் செப்பேடு. இப்போ புத்தகுப்தர் அப்படின்றத பற்றி இப்போ இங்கே ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா ஏரான் தூண் கல்வெட்டு மாதிரி. இங்கே வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா தாமோதர்பர் செப்பேடு. அப்போ தாமோதர்பர் செப்பேடு யாருடைய காலம்னா புத்தகுப்தருடைய காலம். மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா குறித்து பேசுகிறது. ஸோ அப்போ 8 உறுப்பினர் கொண்ட குழு தான் அஷ்டகுல அதிகாரணா. அஷ்டன் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ அஷ்டபிரதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய அஷ்டதிக்கஜங்கள் இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா. ஸோ அஷ்டன் வந்துடாலே 8 அப்படின்றது தான் குறிக்குது. அப்போ குப்தருடைய அந்த தாமோதர்பர் செப்பேடு வந்து இவங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாதாரான்ற பேருக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு. 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்துடைய கல்வெட்டு எதுனா சாஞ்சி கல்வெட்டு. அது பஞ்சமண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுது. அந்த பஞ்சமண்டலின்றது ஒரு குழு நிறுவனமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து குழு நிறுவனமாக இருந்து எல்லாருக்கும் ஒரு உதவி புரிஞ்சிருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் வந்து என்னென்னா சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம படித்து தான் ஆகணும். இதில் ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஈஸியாக வந்து இவங்களுக்கு அடுத்து இவங்க வந்திருப்பாங்க, இவங்க இந்த காலம் இந்த மாதிரி வந்து தெளிவாக பார்ப்போம். ஆனால் இந்த பார்ட் 2 வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்டாட்டிக்காக இருக்கும், அப்படியே படித்து ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி தான் இருக்கும். அடுத்தது இராணுவம் பற்றி பார்க்கலாம். முத்திரைகள், கல்வெட்டுகள் ஆகியன பாலதி கிருத்தியா ப்ளஸ் மகாபாரதி கிருத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 2மே இராணுவ பதவி. ஸோ வந்து பாலாதி கிருத்தியன்றது காலாட்படை, மகாபாரதி கிருத்தியன்றது குதிரைப்படை அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். வழக்கமாக பயன்படுத்தப்படும் சேனாதிபதி அப்படின்ற அந்த சொல் வந்து குப்தர்கள் வந்து பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக வந்து வாகடகர்கள்ன்ற அரசர்கள் பயன்படுத்துகிற கல்வெட்டுகளில் தான் அதை வந்து நம்மளால் காண முடியாது. எது அப்படின்னா இந்த சேனாதிபதின்ற வார்த்தையை. ஒரு வைசாலி முத்திரை இராணுவ கிடங்கின் அலுவலகரான ரணபந்தர் அதிகாரனாவை குறிப்பிடுகிறது. ஸோ ஒரு முத்திரை வெளியிட்டிருக்காங்க வைசாலி முத்திரைன்னு சொல்லிட்டு, அந்த வைசாலி முத்திரையில் ரணபந்தகர் அதிகாரனா அப்படின்ற அந்த அவருடைய அலுவலகத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றொரு வைசாலி முத்திரை தண்டபாக்ஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரியின் அலுவலகத்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ வந்து அப்போ வைசாலி முத்திரைகளில் நிறைய அலுவலகம் குறித்து இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம் எது அப்படின்னா இந்த தண்டபாக்ஷிகா அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. பார்க்கலாம். மகா பிரதிகாரா அப்படின்றது வந்து அரண்மனை காவலர்களுடைய தலைவர். ஓகேங்களா. ஸோ பிரதிகாரம் அப்படின்னா நான் உங்களை பாதுகாக்கிறேன்ல, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து
பிரதிகாரமாக ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். அடுத்து கத்தியத பகிதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சமையலறை கண்காணிப்பாளர். சமையல் செஞ்சு நல்லா சாப்பிட்டா தான் நம்மளால் கத்த முடியும்னு வச்சுக்கோங்க. அடுத்து போன்ற அரண்மனையுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு வைசாலி முத்திரை மகா பிரதிகாரராகவும் இருந்திருக்காரு, தாராவராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அவங்கள பற்றியும் குறிப்பிட்றாங்க. நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் யார் யார் இருந்திருக்காங்கன்னா அமாத்தியா, சச்சிவா ஆகியோர் இருந்தாங்க. இப்போ அமாத்தியன்றதை நம்ம குமாரமாத்தியான்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ வந்து அலகாபாத்தன் கல்வெட்டில் கூட 3 குமாரமாத்தியாக்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இவர்கள் பல்வேறு துறைகளுக்கு பொறுப்பாக இருந்த நிர்வாக அதிகாரிகள். துடகா என்று அழைக்கப்பட்ட ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு இருந்திருக்கு. ஸோ கேட்பாங்க, துடகா என்று அழைக்கப்பட்ட ஒற்றர்கள் அமைப்பு யாருடைய காலத்தில் இருந்தது? குப்தர், மௌரியர், முகலாயர் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ யாருடைய காலம் அப்படின்னா குப்தர்களுடைய காலத்தில் தான் இந்த துடகான்றது வந்து இருந்திருக்கு. ஆயுக்தகா என்பது மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவி. இப்போ வந்து மேலே எப்படி பார்த்தோம், குமாரமாத்தியான்றது அமாத்தியான்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி ஆயுக்தகான்றது ஒரு உயர்மட்ட அதிகார பதவி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பொருளாதார நிலைகள் குறித்து பார்க்கலாம். குப்தர் காலத்தில் காமந்தகா எழுதியது நீதிசாரா என்ற நூல், அதாவது நீதிசாரம்ன்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நிதிசாரம் அப்படின்றது தான் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நூலை எழுதியிருப்பார் யார் அப்படின்னா காமந்தகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்நூல் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்கள் குறிப்பை கூறுகிறது. அதாவது எப்படியெல்லாம் அதுக்கு வருவாய் வருது, மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி வருதா, இல்லை தானியங்கள் இதெல்லாம் வந்து அரசு கொள்முதல் பண்ணுறதுனால, இந்த மாதிரி நிறைய மூல வளங்களை பற்றி சொல்லுது. சமுத்திரகுப்தர் மேற்கொண்ட படையெடுப்புகளுக்கான நிதி அப்படின்றது இது போன்ற வருவாய்களின் உபரியிலிருந்து தான் கிடைத்திருக்க வேண்டும். ஏன்னா இவர் நிறைய படையெடுப்பு நடத்தியிருக்காரு. ஒரு படையெடுப்பு நடத்தணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வேணும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் அப்படின்றது அந்த வருவாய் மூலமாக தான் கிடச்சிருக்கு. குப்தர் கல்வெட்டுகள் வருவாய்த்துறை குறித்து சில விவரங்களை தருகிறது. அரசு ஆவணங்களை பதல திக்ரிதா. ஓகேங்களா, இது கொஞ்சம் வார்த்தை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பதல திக்ரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரி வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காரு. குப்தர் கல்வெட்டுகள் கிளிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிகரா, அதுக்கப்புறம் ரண்யவக்ஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களை வந்து நிறைய சொற்களை வந்து குறிப்பிட்டுருது. ஸோ இதில் ரண்யவக்ஸ்தி அப்படின்றது வந்து கட்டாய உழைப்பு அப்படின்றத வந்து குறிப்பிடுறதா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து காமதகர் அப்படின்ற நூல் நீதிசாரம்ன்றது அது வந்து காமதகர் எழுதியது நீதிசாரம் நூல். அது வந்து எதை சொல்லுது அப்படின்னா வருவாய் வந்து எப்படியெல்லாம் கிடைக்குதுன்றதை சொல்லுது. ஸோ வந்து அது இல்லாமல் கல்வெட்டுகள்லையும் வருவாய் குறித்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வேளாண்மையும் வேளாண் அமைப்பும். குப்தர் ஆட்சி காலத்தில் அரசு சார்பில் ஏராளமான பாசன பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக வேளாண்மை மேம்பாடு அடைந்தது. அரசு தனிநபர்கள் ஆகியோர் நீங்களாகவும் பிராமணர்கள், புத்த, சமண சங்கங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட தரிசு நிலங்களிலும் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டது. இதில் நல்லா என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஆதரித்தது ஒரு மதமாக இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ இவங்க ஆனால் மற்றவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ புத்தம், சமணம் ப்ளஸ் அது இல்லாமல் பிராமணர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து தானமாக நிலங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வேளாண்மை வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். விவசாயிகள் தமது பயிர்களை முறையாக பாதுகாக்க அறிவுறுத்தப்பட்டார்கள். பயிர்களை நாசம் செய்வோருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பயிர்களை சுற்றிலும் வேளாண் நிலங்களை சுற்றியும் வேலி வந்து அப்பயே அமைச்சிருந்தாங்க. குப்தர் காலத்தில் நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயறு, கரும்பு, எண்ணெய் வித்துகள் இதெல்லாம் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. காளிதாசன் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஈழம் ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றிருந்தது தெரிய வருகிறது. காளிதாசன்றவர் ஒரு சமஸ்கிருத புலவர் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ சந்திரகுப்தர் அவையில் இருந்தக்கூடிய அந்த நவரத்னங்களில் ஒருத்தர் தான் இவர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தென்னிந்தியா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிளகு ஈழத்துக்கு புகழ் பெற்றதுன்றதை எழுதியிருக்கிறாரு. ஸோ பழ மரங்கள் வளர்க்குறது குறித்து யார் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா வராகமிகிரர். பழம் அப்படின்றது ஒரு வரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வராகமிகிரர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பகர்பூர் செப்பேடு. இந்த பகர்பூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர். ஸோ அரசர் தான் என்ன பண்ணுவார், நிலத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. நில மானியங்கள் தரும்போதும் அதன் மீதான தனியுரிமையை தன்னிடமே அவர் வைத்து கொண்டார். என்னதான் நில மானியங்கள் கொடுத்து இந்த நிலத்தை நீ வந்து வேளாண்மை செஞ்சுக்கோன்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்தாலும் உரிமை வந்து அவர்கிட்டே வச்சுக்கிட்டார் அவர். தனிப்பட்ட நிலங்களின் இடமும் எல்லைகளும் ஆவண காப்பாளர்களாலும் அப்பகுதியின் செல்வாக்கு மிக்கவர்களாலும் அளந்து குறித்து வைக்கப்பட்டன. பகர்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை அனைத்தையும் பாதுகாத்தார். ஸோ வந்து நில பரிமாற்றம் தொடர்ந்து வந்து அதை பாதுகாத்தவர் யார் அப்படின்னா உஸ்தபாலா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, என் நிலத்தை ஒருத்தர்கிட்ட இருந்தையோ இல்லை அடுத்தவங்க நிலத்தை வந்து நான் வரும்போது பரிமாற்றம் பண்ணும்போது
வெளியிலே யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது பரிமாற்றம் பண்ணுறோன்னு. அப்புறம் எல்லோரும் பரிமாற்றம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. உஸ் அப்படின்னா உஸ்தபாலான்னு வச்சுக்கோங்க. கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கர் வந்து பராமரிச்சிருக்கிறாரு. குப்தர் காலத்தில் நிலம் வந்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ மேலே பார்த்ததுல நம்ம என்ன பண்ணுறோம், வேளாண்மை நல்லா செழிச்சிருந்துச்சு. ஸோ வேளாண்மை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய பயிர்களை அவங்க பயிரிட்டிருக்காங்க. தெற்கில் வந்து மிளகு ஏலம்லாம் நல்லா இதாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோம். பல மரங்கள் பற்றி வராக மிகிரர் வந்து சொல்லியிருந்தார். பகர்பூர் செப்பேடை பற்றி நம்ம மேலே பார்த்துருந்தோம். இப்போ இந்த மாதிரி நிலங்களை பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். இது வந்து நம்ம 6லேயே வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அது என்னன்றதை பார்க்கலாம். சேத்ரா அப்படின்றது பயிரிடக்கூடிய நிலம். எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பயிரிடக்கூடிய நிலம் இருந்தால் அது வேளாண்மை நிலம் தான். வேளாண்மை நிலத்தில் சேத்துல இறங்கி தான் நம்ம வேலை செய்வோம். ஸோ சேத்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது தரிசு நிலம் அப்படின்றது கிலா. ஓகேங்களா. ஸோ வந்து கிலா அப்படின்றது கிளின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கிலான்றதை கிளின்னு வச்சுக்கோங்க. கிளின்றதுக்கு தமிழில் நீங்கள் பொருள் படிச்சிருப்பீங்க. கிளினா அச்சம். ஓகேங்களா. ஸோ தரிசு நிலம் அப்படின்னு, ஏன்னா ஒரு இடத்துல பயம் இருந்தாச்சா, இப்போ பேய் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி போதை கிளப்பி விட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், பயிர் எதுவுமே போடாமல் அதை அப்படியே விட்டுருவோம். தரிசு நிலம். ஓகேங்களா. அடுத்தது அப்ரஹதா. அப்ரஹதா அப்படின்றது என்ன அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம். அப்ரஹதா அப்படின்னா அப்சரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்சரா பென்சில் இதில் இருக்கும், மரத்தில் தானே செஞ்சுருப்பாங்க. ஸோ மரத்தில் செய்கிறதுக்காக தான் இந்த காடெல்லாம் அழித்து தரிசு நிலமாக மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட்டு, சும்மா சின்ன சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கட் ஆயிடுச்சு இடையில. ஓகே, இப்போ பார்க்கலாம். வஸ்தின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம். ஸோ இதை இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எப்பயுமே குடியிருக்கக்கூடிய நிலம் வந்து நல்லா வசதியாக இருக்கணும்னு நினைப்போம். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கபத சரகா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, மேய்ச்சல் நிலத்தில் மேயும் போது கபகபகபன்னு மேயும் எல்லா அனிமல்ஸ் எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். பல்வேறு விதமான நில குத்தகை முறை. இப்போ நம்ம பார்த்தது நிலத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது. இப்போ இந்த நிலத்துக்கு எப்படி குத்தகை போடுறாங்கன்றதை அடுத்து பார்க்கணும். பார்க்கலாமா. நில குத்தகைவை அதோட உரிமை வந்து எப்படி வச்சுருந்தாங்க, யார்கிட்ட இருந்தது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிவிதர்மா. நிவிதர்மான்றது என்ன அப்படின்னா, அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் இம்முறை வடக்கு மத்திய இந்தியா வங்கத்தில் நிலவியது. எது அப்படின்னா இந்த நிவிதர்மா எங்கெங்கே இருந்துச்சுன்னா, வடக்கில் இருந்துச்சு, மத்திய இந்தியாவில் இருந்துச்சு, வங்கத்தில் இருந்துச்சு, தென்னிந்தியாவில் இல்லை. ஸோ ஓகேங்களா. நிவிதர்மா அப்படின்றது தர்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. தர்மம் அப்படின்னாலே வந்து அறக்கட்டளை சார்ந்தது தான். ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நிவிதர்ம அக்ஷயனா அப்படின்றது நிரந்தரமான அறக்கட்டளை அப்படின்னு பார்க்கலாம். நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அக்ஷயனா அப்படின்றவங்க வந்து அதில் என்ன பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து அப்ரத தர்மா அப்படின்றது, இது என்ன அப்படின்னா வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் தானம் செய்யவும் முடியாது, நிர்வாக உரிமையும் கிடையாது. யாருக்கு, இந்த அப்ரதான்றவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து தர்மம் பண்ணலாம், வருவாயை பெற்றுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, தானம் செய்யவும் முடியாது, நிர்வாக உரிமையும் கிடையாது. ஜஸ்ட் வருவாயை மட்டும் நீ பயன்படுத்திக்க அப்சரா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது பூமி சித்ராயனா. இது என்ன அப்படின்னா தரிசனத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை. நிலத்திலேருந்து குத்தகைக்கு இவங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த இதை வந்து சாகுபடி நிலமாக நல்ல நிலமாக மாற்றிருக்காங்க. இதை பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு பூமி வந்து தரிசு நிலமாக இருக்குது, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சாகுபடி நிலமாக மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சாகுபடி நிலமாக மாற்றினா அப்படின்னா அது எதை மாற்றுவோம், பூமியை தான் மாற்றுவோம். அப்போ பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். அக்ரஹார மானியம். பிராமணர்களுக்கு தரப்படுவது, இது வந்து நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது, இதுக்கு வரி கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து அப்போ இருக்கக்கூடியதில் அக்ரஹாரம் அப்படின்னாலே தனி மதிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து வரி அவங்களுக்கு வாங்க மாட்டாங்க. அடுத்தது தேவகிரகார மானியம். இது என்ன அப்படின்னா கோவிலுக்காக விடப்படும். தேவர் அப்படின்னு வந்தாலே அது கோவில் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் அவங்களுக்காக அளிக்கக்கூடிய மானியம் தான் இது. அடுத்த சமய சார்பற்ற மானியம். குப்தர்களுக்கு கீழே இருந்த நிலப்பிரபுகளுக்கு தள்ளப்பட்டது தான் எது அப்படின்னா இந்த சமய சார்பற்ற மானியம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம், நிலத்தை வந்து எப்படியெல்லாம் பிரிச்சுருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து நிலத்துக்கு என்னென்ன குத்தகைன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக போய் அதுக்கு என்னென்ன வரி போட்டிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாமா. பாகா அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தாங்க. பாகா அப்படின்றது என்ன அப்படின்னா 1/6 விளைச்சலை அரசனுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்றது. பாகம் அப்படின்னா பிரிக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 1/6 பிரித்து கொடுத்துட்றாங்க. அடுத்து போகான்றது வந்து அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழம், விறகு, பூ, இதை பற்றி சொல்கிறது தான் போகா அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது கரான்றது வந்து கிராமத்தின் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. இது வந்து வருடாந்திர நிலவரியில் ஒரு பாதி கிடையாது, இது தனியாக வசூலிக்கப்படக்கூடிய வரி தான் எது அப்படின்னா இந்த கரார் வரி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு கராராக வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, கராராக வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது பழின்றது ஆரம்பத்தில் இவங்களே விருப்பப்பட்டு இந்த வரியை நீங்கள் வச்சுக்கோங்க அரசரின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பின்னாடி அதை கட்டாயப்படுத்தி நீ கொடுத்து தான் ஆகணும் அந்த வரியை அப்படின்ற மாதிரி வந்து ஒடுக்குமுறை வரியை அதை மாற்றிட்டாங்க.
அதனால தான் அதுக்கு பேர் பலி அப்படின்ற மாதிரி. அடுத்தது உதியங்கா. உதியங்கான்றது வந்து காவல் நிலையங்களுடைய பராமரிப்புக்காக காவல் வரியாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா நீர் வரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு கூடுதல் வரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து உதியங்கா அப்படின்னா உதி, ஓகேங்களா? ஸோ காவலர்களுக்கு மைண்டில் ஏதாச்சும் உதிக்கணும், நம்ம வந்து மக்களை பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு தோணணுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீர். நீருன்றது நம்ம இப்போ போர் போடுறோன்னா நமக்கு தண்ணி வந்து உதிச்சு வரணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, மறக்காது. அடுத்தது உபரிகரா. உபரிகரான்றது என்ன அப்படின்னா இது ஒரு கூடுதல் வரி தான். எதற்காக வசூலிக்கப்பட்டது அப்படின்றது வந்து நிறைய விளக்கங்கள் இருக்குது, ஆனால் என்னன்றது தெரியல. ஸோ உபரி அப்படின்னாலே மீதி, ஓகேங்களா? ஸோ வந்து அது மீதி இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் வரின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து ஹிரண்யா. ஹிரண்யான்றது என்ன அப்படின்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி அப்படின்றது இதோட பொருள். நடைமுறையில் இது வந்து தானியங்கள் மேலே வந்து விளைச்சலோட ஒரு பங்கு அரசின் பங்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ ஹிரண்யா அப்படின்றது ஒரு பெண் பேர் மாதிரி இருக்குது. ஒரு பெண்கள் அப்படின்னு தங்க நாணயங்கள் அதிகம் சரி தங்கங்கள் வந்து அதிகமாக அணிவாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாதபூதா. வாதபூதான்றது வந்து காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்டது. அந்த பேரை பாருங்களேன், வாதம் பூதா அப்படின்றது பூதம் அப்படின்ற மாதிரி. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் காற்று ஆவிதான். அடுத்தது ஹலிவஹரா. இது என்ன அப்படின்னா கலப்பை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு உழவரும் கண்டிப்பாக வந்து கட்டணும். எது அப்படின்னா இந்த ஹலிவஹரான்றது எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு கலப்பையை வச்சு உழுதோம் அப்படின்னா அதில் கழிவுகள் நிறைய வரும், ஓகேங்களா? நிறைய கட்டிகள் இந்த மாதிரி நிறைய கழிவுகள் வரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஹலி அப்படின்றது கழிவு அப்படின்ற மாதிரி. அடுத்த சுல்கா. சுல்கான்றது வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்துக்கோ கொண்டு வரும் வணிக சரக்கு கப்பலில் அரசருக்கான ஒரு பங்கு. இதை வந்து சுங்க வரி இல்லைன்னா நுழைவு வரி இந்த மாதிரி சொல்லலாம். எது அப்படின்னா இந்த சுல்கா அப்படின்றது, ஓகேங்களா? இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணணும், வரும்போது துறைமுகத்துலேயும் நகரத்துலேயும் எனக்கு வந்து என்ன பண்ணுவேன், வரி விதிச்சேன்னா நான் உனக்கு சுழுக்கு எடுத்து விட்ருவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது கிளிப்தா, உபகிளிப்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது ரெண்டுமே வந்து நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. இப்போ எப்படி நம்ம ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இது கொடுக்குறோம்ல, அது மாதிரி அப்போ இருக்கக்கூடிய நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய ஒரு விற்பனை வரி தான் இந்த கிளிப்தா அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு நிலங்களை பிரித்தாங்க, அடுத்த நிலங்களுக்கு குத்தகையே போட்டாங்க, குத்தகை போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வரி வசூல் பண்ணாங்க. அடுத்தது இப்போ பார்க்க போகிறது பாசனம். மிக தொன்மையான காலத்திலேயே நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவத்தை இந்தியாவில் நல்லா உணர்ந்திருந்தாங்க. நாரத ஸ்மிருதி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூல் வந்து வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை அணைக்கரைகள் பற்றி சொல்லுது. ஸோ பந்தியா, கரா ரெண்டுமே வந்து அணைக்கரைகள். இந்த கரான்றதான் கராரை வசூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு வரியும் கூட, ஒரு அணைக்கட்டோட பேரும் கூட. தண்ணீர் தேங்குவதை தடுக்கிறதுக்காக ஜல நிர்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிகால்கள் இருந்ததா அமரசிம்மர் வந்து குறிப்பிட்டார். அமரசிம்மர் ஏற்கனவே பார்த்துருப்போம், எதுக்கு அகராதிக்கு பார்த்துருப்போம், ஆன்னு பார்த்துருந்தோம். ஸோ அவர் ஜல நிர்கமான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நதிகள்லேருந்து மட்டும் இல்லாமல் ஏரிகள்லேருந்தும் குளங்கள்லேருந்தும் நிறைய வாய்க்கால்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு. குஜராத்தோடைய கிர்னார் மலையின் அடிவாரத்தில் சுதர்சனா ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருந்திருக்கு. அது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. கிர்ரு சுதரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது, குஜராத்தில். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரி. ஏன்னா டோட்டலாகவே இந்த ஒரு ஏரியை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது விவசாயிகளுடைய நிலை எப்படி இருந்துச்சு. விவசாயிகளின் நிலைமை அப்படின்றது கீழ்நிலையில் இருந்தது. ஜாதி பிரிவுகள் காரணமாகவும் நிலங்களும் உரிமைகளும் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதாலும் மானியங்கள் வழங்கப்பட்டதன் காரணமாகவும் அவர்கள் கொத்தடிமைகளின் நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஏன்னா நிறைய வரி வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கினாங்க. அப்போதுலேருந்து குத்தகை முறைப்படி குத்தகைதாரர்கள் நிலையான குத்தகைதாரர்கள் கிடையாது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போதும் வேணுமானும் குத்தகையை விட்டு வெளியேற்றப்படும் நிலையில் இருந்தாங்க. விவசாயிகள் ரொம்ப வரிகளுக்கு வந்து கட்ட வேண்டியிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து நமக்கு சுரங்கமும் உலோகவியலும். குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் சுரங்கத் தொழில், உலோகவியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுரங்கங்கள் இருந்தது அப்படின்றது நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா அமரசிம்மர், வராக மிகிரர், ப்ளஸ் அது இல்லாமல் காளிதாசர், இவங்கெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பீகார்லேருந்து இரும்பு படிவுகள், ராஜஸ்தான்லேருந்து செம்பு படிவுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். பீகார்லேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இரும்பு படிவு. ஸோ கார் வச்சுருந்தோம் அப்படின்னா இரும்பு வந்து ஏற்றி போட்டு வந்துடலாம், சுமந்துட்டு வர்றதா ரொம்ப கஷ்டம். ஸோ கார் வேணும் இரும்பு அப்படின்றதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து செம்பு. இதே பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, செம்பு வந்து பயன்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜான்றது நாட்டாமன்னு வச்சுக்கோங்க. நாட்டாம செம்பு இல்லாமல் தீர்ப்பு சொல்ல மாட்டார்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது இரும்போடு தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், அஞ்சனக்கல், ஸோ சுண்ணாம்புக்கள், சிவப்பு ஆர்சனிக் இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயிகளுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் உலோக வேலை செய்பவர்களுக்கு இருந்திருக்கு. பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள், பாத்திரங்கள், ஆயுதங்கள் தயாரிக்க உலோகங்கள் வந்து நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. இரும்பின் கண்டுபிடிப்பிற்கு பிறகு கொழுமுனை பயன்படுத்தப்பட்டு ஆழமான உழவிற்கு உதவியதால் இக்காலகட்டத்தில் வேளாண்மை அதிகரித்தது. இரும்போட கண்டுபிடிப்புனால தான் மெயினாக வந்து நல்ல வேளாண்மை செழிச்சிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க.
இக்காலகட்டத்தில் வந்து உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்திருக்கு அப்படின்றத நிறுவுவதற்கான தில்லி குதுப் மினார் வளாகத்தில் காணப்படக்கூடிய மெக்ராலி இரும்புத்தூண் அது வந்து இன்ன வரைக்குமே வந்து ஒரு துருப்பிடிக்காமல் இருக்கக்கூடியது. ஸோ வந்து இதோடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய அடையாளம் படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க காலத்தில் தோன்றியிருக்கலாம். 1ஆம் சந்திரகுப்தருடைய அந்த சாதனைகளை குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது குப்தர் காலத்து உலோகவியல் கைவினைஞர்களின் திறனுக்கான எடுத்துக்காட்டு. ஏன்னா அன்னைக்கு இருந்த இரும்பு இன்னைக்கு வரைக்குமே வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். நாணயங்கள் வடித்தல், உலோக செதுக்கு வேலைப்பாடு, பானை வனைதல், சுடுமண் சிற்பம், மர செதுக்கு வேலைப்பாடுன்னு சொல்லிட்டு நிறைய கைவினை தொழில்கள் இருந்துச்சு. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது கைவினை தொழில்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். அடுத்தது முத்திரை தயாரித்தல், புத்தர் அல்லது பிற கடவுளுடைய சிலை வடித்தல் ஆகியவை இந்த காலகட்டத்தில் உலோகவியலில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரும்பு, தங்கம், வெள்ளி, செம்பு, தகரம், ஈயம் ஆகியவற்றை உருக்கி பிரித்து எடுப்பதில் ஏற்படும் இழப்பு இருக்கும். அதாவது சேதாரத்துக்கும் சேர்த்து மக்கள் தான் வந்து பணம் தந்திருக்கணும் அப்படின்றத சொல்லப்படுறாங்க. ஸோ நகைகளும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வணிகமும் வர்த்தகமும். ஸோ வணிகம் வர்த்தகம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா சுரங்கமும் உலோகவியலும். ஸோ இதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன உலோகம் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ சுரங்கம் உலோகவியல் அவங்க இந்த காலத்தில் நடந்ததுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி மெயின் பாயிண்ட் எது இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இப்போ அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர் அதை பற்றி சொல்லியிருக்காங்களா அவங்களும் நோட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து இரும்பு, தங்கம், செம்பு, தகரம், ஈயம் இதெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிவிடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டே போனீங்கன்னா லைன் பை லைனாக இதில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸை ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டைம் அதிகமாக எடுக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வீடியோ போட தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சுரங்கம், உலோகவியல், அதுக்கப்புறம் விவசாயிகளோட நிலை, பாசனம், நிலத்தை எப்படி பிரிச்சிருந்தாங்க, நிலத்துக்கு எப்படி வரி போட்டாங்க, நில கொத்தகை முறை இதெல்லாம் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வணிகமும் வர்த்தகம். யார் கூட வணிகம் பண்ணாங்க, வணிகம் பண்ணுறதுல எதை ஏற்றுமதி பண்ணாங்க, எதை இறக்குமதி பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கலாமா? வணிகமும் வர்த்தகமும் பார்க்கலாம். குப்தர் பொருளாதாரத்தின் வலிமைக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. ஸ்ரேஷ்டி, சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. இதில் இந்த ஸ்ரேஷ்டி அப்படின்றவங்க ஒரே இடத்துலேருந்து வணிகம் செய்கிறவங்க. இந்த சார்த்தவாகர்கள் அப்படின்றவங்க வந்து இடம் பெயர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வணிகம் செய்யக்கூடியவங்க தான் இந்த ஸ்ரேஷ்டி மற்றும் சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான வணிகர்கள் வந்து இருந்திருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரேஷ்டி என்பவர்கள் பொதுவாக ஒரே இடத்தில் தங்கியிருப்பவர். தனது செல்வம் மற்றும் வணிகத்திலும் வணிக மையத்தை நிர்வகிப்பதன் மூலமும் பெற்ற வளத்தால் மரியாதைக்குரிய நிலையில் இருந்தவர். சார்த்தவாகா என்பவர் லாபத்திற்காக ஊராக சென்று வணிகம் செய்து லாபம் ஈட்டியவர். அன்றாடம் பயன்படுத்த தேவையான பொருள்களிலிருந்து விலை உயர்ந்த ஆடம்பர பொருள்கள் வரை வியாபாரம் செய்யப்படணும். இப்போ எப்படி வியாபாரம் நடக்குதோ அது மாதிரி அவங்களுக்கும் வணிகம் வந்து நடந்திருக்கு. மிளகு, சந்தனக்கட்டை, தந்தம், யானைகள், குதிரைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா ஆகியவை வந்து நிறைய இடத்துல வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைவினை கலைஞர்கள், வணிகர்கள், பெரு வணிக குழுக்கள் இவங்களை பற்றின குறிப்பிடும் செப்பேடுகள் ப்ளஸ் முத்திரைகள் நம்மளுக்கு அதிக எண்ணிக்கையில் கிடச்சிருக்கு அப்படின்றத நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் இந்த காலகட்டத்தில் கைவினை தொழில்களும் வணிகமும் செழித்திருந்ததை காண முடிகிறது. அதாவது கைவினை தொழில்களுக்கான எடுத்துக்காட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வணிகம் செழித்திருந்ததுக்காக ஸ்ரேஷ்டி, சார்த்தவாகர்கள் அவங்க மூலமான அந்த இதுவும் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. வணிக குழுக்களில் கைவினை கலைஞர்கள், வணிகர்கள் இருந்தது பற்றிய குறிப்புகள் அதிக எண்ணிக்கையில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வணிக குழுக்களும் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. பொருள்களுடைய உற்பத்தி, அதிகரிப்பு, வணிக விரிவாக்கம் ஆகியவற்றின் வணிக குழுக்கள் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் இருந்திருக்கு. ஸோ இதில் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிவிடுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸில் எழுதுங்க. ஓகேங்களா? எல்லா பாயிண்ட்ஸையும் நோட்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா லைன் பை லைனாக எழுதுகிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். தனது அமைப்புகளின் உள் நிர்வாகங்களை பொறுத்தவரை இவை ஏறத்தாழ தன்னாட்சி பெற்ற அதிகாரங்களாக பெற்ற ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வேணால் நோட் பண்ணலாம். ஸோ வந்து அவங்களோட அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உள் நிர்வாகங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தன்னாட்சி பெற்ற அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சட்டத்திட்டங்களை வந்து அரசும் வந்து மதிச்சிருந்திருக்கு அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. தனிப்பட்ட வணிக குழுக்கள் அனைத்தையும் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குழுமத்தினால் இந்த சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஒரு வணிகர்கள் மட்டும் அவங்களுக்கான சட்டத்திட்டம் உருவாக்க முடியாது, குழுவாக சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பிருதி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை ஆகியவை வந்து வணிக குழுக்களுடைய அமைப்பு, செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றன. எந்த நூல் விவரிக்குதுன்னு கேட்பாங்க. எந்த நூல் அப்படின்னா நாரத ஸ்மிருதியும் ப்ளஸ் பிருகஸ்பதி ஸ்மிருதி. இந்த இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வணிக குழுக்களோட அமைப்பு எப்படி இருந்துச்சு, அது செயல்பாடு எப்படி இருந்துச்சு, எங்கே போய் செயல்பாடுகள்லாம் நடந்துச்சு, எந்த அளவுக்கு வந்து சிரிப்பாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து குறிப்பிடுது.
ஒரு குழுவில் வந்து குழு தலைவர் இருந்திருக்காங்க, 2, 3 அல்லது 5 நிர்வாக அதிகாரிகள் வந்து இருந்ததாக குறிப்பிடப்படுது. அந்த குழுவுடைய அமைப்பை பொறுத்து வந்து தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க, நிர்வாக அதிகாரிகள் இருந்திருக்காங்க. குழு சட்டங்கள் எழுத்துப்பூர்வமாக ஆவணங்களில் எழுதியிருந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. தமது குழு உறுப்பினர்களின் தகராறுகள் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து பிரகஸ்பதி ஸ்மிருதி வந்து சொல்லுது. ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நாரத ஸ்மிருதிலையும் பிரகஸ்பதி ஸ்மிருதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழு எப்படி இருந்துச்சோ அமைப்பு செயல்பட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பிரகஸ்பதி ஸ்மிருதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் தகராறு நடந்திருக்கு, அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குழுவின் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் வந்து அதுக்கான அரசு வந்து ஒப்புதல் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். வணிக குழுக்களில் கைவினைஞர்களுக்கான அந்த குழுக்கள், வங்கியாளர்களுக்கான குழுக்கள், வணிகர்களுக்கான குழுக்கள் அப்படின்னு சொல்லி குழுக்களை நிறைய விதமாக பிரித்து அந்த குழுக்களை வந்து இயங்க வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது, பயணிகளின் நலன்களுக்காக நிழல் கொடை, விடுதிகள், சத்திரங்கள், கோவில்கள், தோட்டங்கள், மண்பானங்கள் ஏற்படுத்தி தரும் கொடை நடவடிக்கைகளிலும் வணிக குழுக்களும் குழுமங்களும் ஈடுபட்டு வந்ததாகவும் காணப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து நடந்து போவாங்க, அவங்களுக்குலாம் நிழல் கொடை வேணும், இந்த மாதிரி வந்து செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. இது ஜஸ்ட் ஒன் டைம் வெயிட் பண்ணிடுங்க. மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்புகளில் வணிக குழுக்களின் தலைவர்கள் முக்கிய பங்காற்றி வந்ததாக கல்வெட்டுகள் கூறுகிறது. ஸோ கல்வெட்டுகள் வந்து எது பற்றி சொல்லுதுன்னா, மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்புகளில் யார் முக்கிய பங்கு வகிச்சாங்கன்னா வணிக குழுக்களுடைய தலைவர்கள். இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா. அடுத்தது, வணிக வங்கிகள், கவிகை வணிக குழுக்கள், கைவினைஞர்கள் குழுக்களின் குழுமங்கள், அமைப்புகள் இயங்குவதாகவும் இதில் வந்து குறிப்புகள் வந்து நிறைய இருந்திருக்கு. வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாகவும் அறிய முடிகிறது. ஸோ வணிக குழு என்ன பண்ணியிருக்கு, வங்கிகள் என்ன பண்ணணுமோ அந்த பங்கை வந்து ஆற்றியிருந்திருக்கு அப்படின்றது தெரிவது. இது ஜஸ்ட் ஒரு டைம் ஹிண்ட்ஸ் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கான கொடையாளர்களின் பெயர்கள் இக்கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. ஸோ யார் யாரும் இந்த வணிக குழுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொடை கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பெயர்களுமே வந்து கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. நிதியுடன் தொடர்புடைய மற்றொரு அம்சம் அப்படின்றது கந்துவட்டி. கந்துவட்டின்றது அப்போ பயன்பாட்டில் இருந்திருக்கு. கந்துவட்டின்றது வந்து அதிக வட்டிக்கு கடன் தர்றது தான் கந்துவட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது அப்போது இருந்திருக்கு. வணிகத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்காக பணம் வந்து கடனாக பெற்று வட்டிக்கு விடப்பட்டதற்கான குறிப்புகள் இருந்து அங்கே கிடைக்குது. குப்த காலத்து மேற்கு கரையில் கல்யாண், சால் அப்படின்னு சொல்லிட்டு வணிக துறைமுகங்கள் இருந்திருக்கு. ஸோ மேற்கு கரையில் இருந்த துறைமுகங்கள் எதுன்னு கேட்பாங்க. எது அப்படின்னா கல்யாண் மற்றும் சால் அப்படின்னு சொல்லிட்டு 2 வணிக துறைமுகங்கள் இருந்திருக்கு. மலபார், மங்களூர், அதுலேயும் மங்களூரில் வந்து தனியாக சொல்லாமல் சலோ படானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதை சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ நய படானா ப்ளஸ் பந்தே படானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வணிக சந்தைகள் வந்து இயங்கியிருக்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. வங்கத்தில் எது இருந்திருக்கு அப்படின்னா தாமிரலிப்தி வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மென்ஷன் பண்ணுறா அப்படின்னா பாகியான் யார் காலத்தில் வந்தவர், 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, வங்கத்தின் தாமிரலிப்தி வந்து கிழக்கு கடற்கரையில் ஒரு முக்கியமான வணிக மையமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வங்கத்தோட தாமிரலிப்தி முக்கியமான கடற்கரைன்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ எந்த வணிக மையம் முக்கியமானதுன்னு சொன்னவர் வந்து பாகியான் தான். இந்த வணிக துறைமுகங்களும் நகரங்களும் ஒரு புறம் பாரசீகம், அரபியா, பைசாண்டியம் இந்த அந்த நாடு நகரங்களோடும் துறைமுகங்களோடும் மறுபுறம் இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடும் இணைக்கப்பட்டிருந்தது. ஸோ என்ன ஒரு வணிக மையம் அப்படின்னா இங்கே மேற்கில் இருந்தாலும் கிழக்கில் இருந்தாலும் அதற்குள்ள எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தால் தானே வணிகம் செய்ய முடியும். ஸோ நிறைய நாடுகளுடைய இணைப்பில் இருந்திருக்கு. இந்தியா சீனா இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்து பாகியான் குறிப்பிடுகிறார். ஸோ பாகியான் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில கடல் பயணத்தில் வந்து நிறைய இடர்கள் இருக்குது அப்படின்றத பாகியான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அபூர்வமான ரத்ன கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசன திரவியங்கள் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய வந்து விற்கப்பட்டது. சீனாவிலேருந்து பட்டு ப்ளஸ் இதர பொருட்களுமே வந்து இறக்குமதி நம்ம செஞ்சுருக்கோம். கற்பூரம், பட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இறக்குமதி செஞ்சதை குறிப்பிட்டிருக்காங்க. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டு அளவில் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி நாணயங்களையும் செம்பு நாணயங்களும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வெள்ளி நாணயங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் யார், இது உங்களுக்கான கேள்வி. இது வந்து பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. குப்த அரசரில் வெள்ளி நாணயத்தை ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இருந்தாலுமே குப்தர் காலம் அப்படின்றது தங்க நாணயங்களுடைய புழக்கம் அப்படின்றது வந்து குறைந்து போனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது குப்தர் காலத்துக்கு பின்னாடி. ஏன்னா குப்தர்கள் தான் அதிகமான தங்க நாணயங்களை வெளியிட்டிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. வெளியிட்டு அது மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, போக அதோட வீழ்ச்சி வந்து அதிகமாக சந்திக்க நேரிட்டிருக்கும். அடுத்து பார்க்கலாம் பண்பாட்டு மலர்ச்சி. ஸோ என்னென்ன பண்பாடுகள் வந்து இவங்களுடைய காலத்தில் மறுமலர்ச்சி பெற்று வந்தது அப்படின்றத பார்ப்போம். கலையும் கட்டடக்கலையும். குப்தர் காலத்தில் நாகரா, திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாணிகளான அந்த கலைகள் வந்து வளர்ந்துருக்கு. இந்திய கட்டடக்கலையில் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பாக்கம் கொண்ட காலம் வந்து இந்த குப்தர்களுடைய காலம். பிற்காலத்தில் கலைகள் மேம்பாடு காண்பதற்கான ஊற்று கண்கள் இக்காலத்தில் தோன்றின. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் நோட் பண்ணால் போதும், மற்றெல்லாம் ஜஸ்ட் 1 டைம் ரீட் போதும், அவ்வளோதான். குப்தர் காலத்தில் நாகரா பாணியிலான கலையும் வளர்ந்துருக்கு, திராவிட பாணியிலான கலையும் வளர்ந்துருக்கு. இது மட்டும் போதும். அடுத்தது குடைவரை கட்டுமான கோவில்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பாறைகளை குடைந்து கட்டப்படும் குடைவரை கோவில்கள் பெரும்பாலும் பழைய
அமைப்புகளையே தொடர்ந்தன. ஏன்னா குடைந்து கட்டப்படக்கூடிய அந்த குடைவரை கோயில்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே முகப்பு பகுதியில் சின்ன சின்ன இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா முகப்பகுதியின் அலங்காரத்திலும் உள்பக்க தூண்களின் வடிவமைப்பிலும் விரிவான புதிய மாற்றங்களை இவங்க வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மிகவும் குறிப்பிடத்தகுந்த குடைவரை கோயில்கள் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்னா அஜந்தா எல்லோராவை சொல்லலாம். அது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாக்ன்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா. மத்திய பிரதேசம்ன்றது நம்ம எப்படி எழுதுவோம், ஷார்ட் ஃபார்மில் எம்பின்னு எழுதுவோம். எம்பி வந்து பாக்கு போட்டுட்டு நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது உதயகிரி. உதயகிரின்றது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிஷா அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய குகை தான் இந்த உதயகிரி குகை. அங்கேயும் வந்து இருந்திருக்கு. இந்த வகையை சேர்ந்தவை தான் அங்கே இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த குடைவரை கோயில்களை சேர்ந்தது. அடுத்தது கட்டுமான கோவில்களில் அவங்க வந்து நிறைய அம்சங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். தட்டையானை கூரை கொண்ட சதுர கோவில்கள் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. விமானத்துடன், அதாவது 2வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள் இருந்திருக்கு. வளைகோட்டு கோபுரம், அதாவது சிகரம் கொண்ட கோவில்களும் இவங்க வடிவமைச்சிருக்காங்க. செவ்வக கோவில்கள், வட்ட வடிவ கோவில்கள்னு நிறைய கோவில்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு குடைவரை கோயிலில் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா அஜந்தா. அஜந்தா எங்கே இருக்குது, மகாராஷ்டிரா. அஜந்தா எல்லோரா ரெண்டுமே மகாராஷ்டிரா. 2வது குழுவைச் சேர்ந்த கோவில்கள் திராவிட மொழி. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நாகரா. அது இப்போ நம்ம பார்க்கறது திராவிட முறை. ஓகேங்களா. ஸோ திராவிட முறை கொண்டதை பார்க்கலாம். கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை 3வது பாணியின் சிறப்பு. அதாவது 2வது பாணி தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த திராவிட முறை. 3வது பாணின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கக்கூடிய புதுமை தான் வந்து 3வது பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாகரா பாணியின் முக்கிய அம்சமாகும். நாகரா பாணியில் இருந்த மாதிரியே தான் இந்த 3வது பாணியில் இருந்திருக்கு. அப்போ 3 பாணிகளை பற்றி இங்கே பேசுகிறாங்க. அடுத்தது ஸ்தூபிகள். இவை ஏராளமான எண்ணிக்கையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக சிறந்த ஸ்தூபிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சமத் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரதேசமாக என்ன பண்ணணும், போகும்போது சமத்தாக அமைதியாக இருக்கணும். அங்கே போய் எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. பிரதேசம்ன்றது நாடுகள். ஓகேங்களா. ஸோ வேறு நாட்டுக்கு வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது சமத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ரத்னகிரி. கிரின்னு வந்தாலே வந்து மோஸ்ட்லி பாருங்களேன் ஒடிசா தான் வரும். ரத்னகிரி, உதயகிரி, கிரின்னு வந்தாலே மோஸ்ட்லி ஒடிசா தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்தது மிர்பூர் கான் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு சிந்துவில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஸ்தூபிகள் இருந்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிற்பங்கள், கல் சிற்பங்கள். கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை. இவங்களோட புத்தர் சிலை அப்படின்றது ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருந்துச்சு. ஸோ அதுவும் முக்கியமாக சாரநாத்தில் இருக்கக்கூடிய நிற்கும் புத்தர் சிலையை சொல்கிறாங்க. புராண சிற்பங்களை மிக அழகியது அப்படின்றது உதயகிரி குகையில் நுழைவாயில் இருக்கக்கூடிய வராக அவதார சிலை. ஸோ அப்போ 2 சிலை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று புத்தர் சிலை, அது சாரநாத்தில் இருக்குது. இன்னொன்று வராக அவதார சிலை. வராக அவதார சிலைன்றது உதயகிரியில் இருக்குது. உதயகிரின்றது எங்கே இருக்குது, ஒடிஷாவில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்க்கலாம் உலோக சிற்பங்கள். நம்ம மேலே பார்த்தது கல் சிற்பங்கள். ஓகேங்களா. இப்போ பார்க்குறது உலோக சிற்பங்கள். பெரிய அளவில் உலோக சிற்பங்களை வார்க்கும் கலையை குப்தர் காலத்து கைவினை கலைஞர்கள் நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. பீகாரில் நாலந்தால புத்தருடைய 18 அடி சிலை வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது செம்பு சிலை. ஓகேங்களா. ஸோ அப்போ 18 அடி செம்பு சிலை எங்கே இருக்குது புத்தருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா பீகாரில் நாலந்தால இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. சுல்தான் கஞ்சில் 7.5 அடி புத்தர் சிலை ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து உலோக சிற்பங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். மேலே இந்த ரெண்டுமே கல் சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ சாரநாத்தில் இருக்குது, அப்புறம் வராக அவதார சிலை உதயகிரியில் இருக்குன்ற மாதிரி பார்த்தோம்னா இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்து கல் சிற்பம். அடுத்த இப்போ பார்த்தது வந்து உலோக சிற்பம். அடுத்தது ஓவியங்கள். பொதுவாக குப்தர் காலத்து சிற்பக்கலையை விட ஓவியக்கலையில் நல்லா ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. குப்தருடைய சுவர் ஓவியங்கள்ன்றது 3 இடத்துல கிடச்சிருக்கு. அஜந்தா, பாக், பாதாமி அப்படின்ற இடத்துல காணப்படுது. அஜந்தான்றது நமக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. பாக் அப்படின்னாலே எம்பி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது ரெண்டையும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ப்ளஸ் அது இல்லாமல் பாதாமின்ற இடத்துலையும் ஓவியங்கள் காணப்படுது. நுட்பம் என்ற அளவில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்ட பரப்புகள் மிக எளிய முறையில் நல்லா தயார் செஞ்சுருக்காங்க. அஜந்தாவோட சுவர் ஓவியங்கள் அப்படின்றது ஃப்ரெஸ்கோ அப்படின்ற ஓவியத்தை சார்ந்த வகையாக காணப்படலை. எதனால் காணப்படலை அப்படின்னா இந்த ஃப்ரெஸ்கோ ஓவியம் அப்படின்றது பூச்சி ஈரமாக இருக்கும்போது வரையப்படுறது. ஆனால் அஜந்தாவில் இருக்கக்கூடியது வந்து பூச்சி காய்ச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதை வரைஞ்சிருக்காங்க. ஸோ அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேச ஓவிய பள்ளி முறையின் தலை சிறந்த ஓவியங்களாக இருக்குது அப்படின்றத நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஸ்கோ ஓவியம் மாதிரி அஜந்தா ஓவியம் கிடையாது. அடுத்தது சுடுமண் சிற்பங்களும் மட்பாண்டங்களும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தது கல் சிற்பம் அடுத்து உலோக சிற்பம், அடுத்து ஓவியம் பற்றி பார்த்தோம். இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது சுடுமண் சிற்பங்களும் மட்பாண்ட கலையும். களிமண்ணால் செய்த சிறு உருவங்கள் மதம் சார்ந்த மதம் சாராத நோக்கங்களுக்காக பயன்பட்டன. விஷ்ணு, கார்த்திகேயர், துர்க்கை, நாகர், அதுக்கப்புறம் பல பெண் ஆண் கடவுள்களோட சின்ன சின்ன களிமண் உருவங்கள் வந்து அவங்க செஞ்சு வழிபட்டிருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிய வருது.
அச்சி சத்ரா இது வந்து என்ன அப்படின்றத பின்னாடி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அச்சி சத்ரா, ராய்கார், ஹஸ்தினாபூர், பஷார் இந்த இடங்களில் குப்தர் காலத்துடைய மட்பாண்டங்கள் வந்து மட்பாண்ட கலையுடைய சிறப்புகளாக நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்து. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க மட்பாண்டங்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா அச்சி சத்ரா ப்ளஸ் ராய்கார், ஹஸ்தினாபூர், பஷார் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இக்காலகட்டத்துடைய மட்பாண்டங்களோட தனிப்பட்ட சிறப்பம்சம் அப்படின்னா இது வந்து சிவப்பு மட்பாண்டங்கள்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் தனிப்பட்ட சிறப்பம்சம். அடுத்தது சமஸ்கிருத இலக்கியம். அது என்னன்றதை பார்க்கலாம். குப்தர் வந்து சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக ஆக்கியிருக்காங்க. ஏன்னா மக்கள் பேசினது வேறு, ஆனால் வந்து அலுவலக மொழின்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா. ஸோ அந்த பார்த்திங்களா அந்த அலுவலக மொழி அப்படின்றது என்ன அப்படின்னா சமஸ்கிருதம். அவர்களின் அனைத்து கல்வெட்டுகளும் பட்டயங்களும் அம்மொழியிலேயே வந்து எழுதியிருக்காங்க. இதில் சமஸ்கிருதத்தில். இக்காலகட்டம் தான் சமஸ்கிருத இலக்கியத்தின் உச்சகட்டம். ஸோ சமஸ்கிருத இலக்கியத்தின் உச்சகட்டம் எந்த பேரரசின் காலம்னு கேட்டாங்கன்னா குப்த பேரரசின் காலம். பண்டைய காலத்தில் உருவான ஸ்மிருதிகள் நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருள்கள் குறித்து பேசிய சமய நூலாகும். தர்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் இந்த இலக்கிய காட்டகத்தோட மைய பொருளை வடிவமைத்தன. அதாவது ஸ்மிருதி அப்படின்றது எதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னா நல்லொழுக்கம், அரசியல், கலை, பண்பாடு இதுக்கெல்லாம் வந்து பெயர் பெற்றது. ப்ளஸ் தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள் இந்த மாதிரியும் நிறைய இருந்திருக்கு. அதோட மைய பொருளுமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமஸ்கிருத இலக்கணம். பாணினி எழுதிய அஷ்டதியாயி. ஸோ அஷ்டதியாயி என்னும் நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, பாணினி. அடுத்தது பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா. ஸோ மகாபாஷ்யா அப்படின்றது வந்து நமக்கு பதஞ்சலி அப்படின்றவர் எழுதின ஒரு நூல். ஆகிய படைப்புகளின் அடிப்படையில் குப்தர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணத்தின் வளர்ச்சி புறப்படுகிறது. ஸோ இலக்கணத்தின் வளர்ச்சி புலப்படக்கூடிய 2 நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டதியாயி மற்றும் மகாபாஷ்யா அப்படின்னு சொல்லலாம். பதஞ்சலியால் எழுதப்பட்ட நூல். அடுத்தது இக்காலகட்டம் குறிப்பாக அமரசிம்மரால் அமரகோசம் என்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அமரசிம்மர், அமரகோஷம் இது வந்து ஆண் வரனால நம்மளுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. ஸோ இது அந்த அமரகோஷம்ன்றது வந்து ஒரு சமஸ்கிருத சொற்களஞ்சிய ஒரு நூலாக இருக்குது. ஓகே, ஒரு அகராதி மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு டிக்ஷனரி மாதிரி இருந்திருக்கு. வங்கத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியர் அப்படின்றவர் வந்து ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு. அந்த இலக்கண நூல் பேர் வந்து சந்திர வியாகரணம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரகோமியர், சந்திர வியாகரணம், சந்திரன் தான் வருது. வியாகரணம்ல வா வருது. ஸோ வங்கம் அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், வா வரிசையில் வரனால. அடுத்தது புராணங்களும் இதிகாசங்களும். இப்போ இலக்கண நூல்கள் பார்த்தோம் சமஸ்கிருதத்தில். இப்போ வந்து புராணங்கள், இதிகாசங்கள் ஏதாவது அவங்க காலத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இன்று நாம் அறிந்திருக்கும் வடிவில் புராணங்கள் இந்த காலத்தில் வந்து இயற்றப்பட்டது. இவை பிராமணர்களால் பதிவு செய்யப்பட்ட தொன்மை கதைகளாக இருந்திருக்கு. உண்மையில் இவை தொடக்கத்தில் வாணர்களால் பாடப்பட்டவை. எது அப்படின்னா இந்த இயற்றப்பட்ட இந்த புராணங்கள்னு சொல்கிறாங்களா, அதை பாணர்களால் இயற்றப்பட்டவை, பாடப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. பிராணர்களின் கைகளுக்கு வந்ததும் இவை செவ்வியல் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. பாணர்களால் எழுதியிருக்கலாம், பிற்காலத்தில் பிராமணர்கள் கைக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல முறையில் இதை தொகுக்கணுமே அப்படின்னு நினச்சி சமஸ்கிருதத்தில் மீண்டும் எழுதியிருப்பாங்க. இவற்றை இந்துக்களின் புனித பணுவல்களாக மாற்றும் முயற்சிகளாக இந்து பிரிவுகள், சடங்குகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் விரிவான முறையில் சேர்க்கப்பட்டாங்க. பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்ம புனித பணுவலாக நினைக்கலாம், அது மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அரச வாரிசுகள் யூகத்தோட அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு அடுத்து இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்றது நம்மளோட யூகம். இவங்களுக்கு அடுத்து இவங்க இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரிசுகளை பதிவு செஞ்சுருக்காங்க. காலம் காலமாக மக்களின் நினைவுகளின் ஊடாக நிலைத்து வந்த படைப்புகள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஸோ சமஸ்கிருதத்தில் தான் மோஸ்ட்லி வந்து முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காங்க. இவ்வாறாக மக்களின் கடந்த காலம் பிராமணிய விளக்கங்களுடன் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. மகாபாரதம், ராமாயணம் ஆகிய இதிகாசங்களின் மெருகேறி செம்மையடைந்து தமது இறுதி வடிவத்தை பெற்றன. ஸோ மகாபாரதம், ராமாயணம் யாருடைய காலத்தில் இறுதி வடிவத்தை பெற்றது மெருகேறி அப்படின்னு பார்த்தோன்னா குப்தர்களுடைய காலத்தில் தான். ஸோ மேலகத்தை பார்க்கலாம். 18 முக்கிய புராணங்கள் வந்து நம்மளுக்கு பட்டியலிட்டிருக்காங்க. பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம் ப்ளஸ் மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம் ப்ளஸ் ஸ்ரீமத் பகவத் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புராணங்களை நன்கு அறியப்பட்ட ஒரு புராணங்களாக இருக்குது. அடுத்தது இவங்க பௌத்த இலக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சமண இலக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. மேலே எப்படின்னா மொழி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சமணம், மதம் இந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கலாம். பௌத்த இலக்கியங்கள் குறித்து பார்க்கலாம். தொடக்ககால பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான பாலி மொழியில் இருந்தது. இவங்க காலத்தில் வளர்ந்த மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சமஸ்கிருதம். ஆனால் தொடக்ககால பௌத்த இலக்கியம் வந்து இருந்த மொழி எதுனா பாலி மொழி. பின்னர் சமஸ்கிருத கலப்புடன் கவிதையும் வசனமுமாக மீண்டும் எழுதப்பட்டது. ஏன்னா இவங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு தானே அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாலி மொழியிலேருந்து சமஸ்கிருதத்தோட கலப்போடு சேர்த்து எழுத ஆரம்பித்தாங்க. ஆரியதேவர், ஆரிய அசங்கர் ஆகியோர் குப்தர் காலத்தின் குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்கள். ஸோ வந்து ஆரியதேவர், ஆரிய அசங்கர் யாருடைய காலத்தின் எழுத்தாளர்கள்னு கேட்டாங்க அப்படின்னா குப்தர்கள் காலத்தது. தர்க்க அறிவியல்
சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் அப்படின்னா வசுபந்துவால் எழுதப்பட்டது அப்படின்ற அந்த நூல் தான். ஸோ வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வசுபந்து. வசுபந்துவின் சீடரான திக்நாகரும் பல அரிய நூல்களை எழுதியுள்ளார். ஸோ திக்நாகருடைய குரு தான் யாருன்னு பார்த்தோன்னா வசுபந்து. இல்லை அப்படின்னா வசுபந்துவின் சீடர் யாருன்னு கேட்பாங்க, திக்நாகர். ஓகேங்களா. ஸோ பந்து தொலைஞ்சிச்சுன்னா திக்குன்னு இருக்கும், ஐயோ திட்டுவாங்க நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது சமண இலக்கியம். சமணர்களின் மத நூல்களும் தொடக்கத்தில் பிராகிருத மொழியிலேயே எழுதப்பட்டது. ஃபஸ்ட்டு அது எத்தனை மொழியில் இருந்துச்சுன்னா பாலி மொழியில், அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தோடு சேர்த்து எழுதினாங்க. இப்போ சமணர்கள் ஸ்டார்டிங்கில் எதில் இருக்குன்னா பிராகிருத மொழியில் இருக்குது, பின்னர் தான் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. குறுகிய காலத்திலேயே சமண மதம் பல பெரிய அறிஞர்களை உருவாக்கிவிட்டது. இவர்களது முயற்சியால் சமண மத கோட்பாடுகள் பரப்ப பல இந்து புராணங்களும் இதிகாசங்களும் சமண மத கண்ணோட்டத்தில் மாற்றி எழுதப்பட்டது. விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். இது வந்து நம்மளுக்கு இப்போ கம்ப ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னா கம்பர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி சமண ராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா விமலா. ஓகேங்களா. அடுத்தது இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சமணம் போட்டுக்காரு அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொன்னோம்னா விம்மி அழுகுங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அப்படின்னா விமலா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது சித்தசேனா திவாகர சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சித்தசேனா திவாகரா வந்து இவங்க வந்து ஒருத்தர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமணர்கள்கிட்ட தர்க்க சாஸ்திரம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்கான அடித்தளத்தை அமைச்சவர் தான் சித்தசேனா திவாகரா அப்படின்றவங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். சமயம் சாரா இலக்கியம். சமுத்திரகுப்தர் கவிராஜா என்று புகழ் பெற்றவராவார். இது வந்து நம்ம பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஏன்னா இவர் வந்து ரொம்ப இசை மேலே ரொம்ப வந்து அப்படி பரிவு கொண்டிருந்தார், ரொம்ப வந்து ஆர்வம் கொண்டிருந்தார். இதெல்லாம் பார்த்துருந்தோம். காளிதாசர், அமரசிம்மர், விசாகதத்தர், தன்வந்திரின்றவர் மருத்துவர். காளிதாசனா சமஸ்கிருத புலவர், அமரசிம்மன்றவர் வந்து அகராதி எழுதினவர். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். போன்ற நவரத்னங்கள் அவரது அவையை அலங்கரித்ததாக பரவலாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நவரத்னங்கள் இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து கொஞ்சம் வந்து மாறுதல்கள் இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்ட் 1ல் பார்த்தப்ப இப்போ நவரத்னங்கள் அவைகள் இருந்ததுன்னு சொன்ன அரசருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கதா செய்யுது. காளிதாசர் இயற்கையை அழகை எழுதிய கவிஞர். காளிதாசர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர்னு பார்த்துருப்போம். நிறைய நூல்கள் எழுதியிருப்பார், நாடக நூல்கள்லாம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரமோர்வசியம் இதெல்லாம் வந்து இவருடைய நாடகங்கள். சூத்திரகர் அதாவது மெருச்ச கடிகம் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் தான் யாருன்னு பார்த்தோன்னா சூத்திரகர். ஓகேங்களா. அடுத்தது விசாகதத்தர் எழுதினது எது அப்படின்னா முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தமும். இந்த நூல்கள்லாம் இவங்க காலத்தில் குப்தர் காலத்தில் தான் வந்து வெளியாகின. அதே சமயம் அதிகம் புகழ்பெறாத நாடக ஆசிரியர்கள் கவிஞர்களின் படைப்புகளும் இலக்கிய சமூக மதிப்பீடுகளுக்கு பங்காற்றியதாக இருந்திருக்கு. அதாவது வந்து என்ன அப்படின்னா நல்ல நாடகங்கள்லாம் நிறைய வெளிவந்திருக்கு. ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் வந்து நல்லா புகழ் பெற்றாங்க, ஒரு சில ஆசிரியர்கள் புகழ் பெறலை. இருந்தாலும் அவங்களுடைய படைப்புகள் வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இக்காலகட்டத்து நாடகங்களின் ஒரு சுவையான அம்சம் என்ன அப்படின்னா நாடகத்தின் மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் சமஸ்கிருதத்தில் பேச எளிய கதாபாத்திரங்கள் பிராகிருதத்தில் பேசுகிறது. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிராகிருதமும் நடைமுறையில் இருந்திருக்கு, சமஸ்கிருதமும் நடைமுறையில் இருந்திருக்கு. சமஸ்கிருதத்துக்கு தான் வந்து அரசர்கள் சார்ந்தோர் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம மக்கள் பரவலாக வந்து பிராகிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை தான் கொடுத்துருப்பாங்க. எளிய கதாபாத்திரம்ன்றது பிராகிருதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் வந்து சமஸ்கிருதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிராகிருத மொழியும் இலக்கியமும். பிராகிருதத்திற்கு அரசவைக்கு வெளியே ஆதரவு இருந்தது. குப்தர் காலத்தில் பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்கள் உருவாகின. மதுரா பகுதியில் சூரசேனி அப்படின்ற வடிவம், எந்த வடிவம் வந்து எங்கே இருக்குன்றதை மேட்சில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ மதுரா பகுதியில் உருவானது எது அப்படின்னா சூரசேனி. ஓகேங்களா. மதுரா சூர ரா வரும், ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஹவுத் பண்டேல்கண்ட் அந்த பகுதிகளில் வந்து அரத மகதி வடிவம் வந்து நல்லா வந்து வளர்ச்சி பெற்றிருந்தது. நவீன பீகார் பகுதியில் மகதி வடிவம் மட்டும், அர்த்த மகதி வடிவம்ன்றது வேறு, மகதி வடிவம்ன்றது வேறு. பீகாரில் வந்து மகதி வடிவம் வந்து நல்ல வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. பிராகிருத மொழி தான் இது, ஆனால் அதோடைய வடிவம்ன்றது வேறு மாதிரி இருக்கும். இப்போ எப்படி தமிழில் அப்படின்னா பேச்சு வழக்கில் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, அது மாதிரி. ஓகேங்களா. அதான் வடிவங்கள். அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம். மகாவிஹாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம் ஆகும். ஸோ வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மகாவிஹாரா கட்டியவர் யாருன்னு கேட்டாலும் குமாரகுப்தர்னு நம்ம சொல்லணும். நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டியவர் குமாரகுப்தர்னு தெரியும், ஆனால் மகாவிஹாரான்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்றதை இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா மகத பேரரசுன்றது இப்போ என்ன அறியப்படுது அப்படின்னா பீகாரை தான் மகத பேரரசுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ கலிங்க பேரரசுனா எப்படி ஒடிசாவை சொல்கிறோம், அது மாதிரி மகத பேரரசுன்றது பீகாரை சொல்கிறாங்க. பாட்னாவுக்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்துலையும் பீகார் ஷெரீஃப் நகரத்துக்கு பக்கத்துலையும் இது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் இது பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 1200 வரைக்கும் நல்ல கல்விச்சாலையாக இருந்திருக்கு. யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகினுடைய தொன்மையான சின்னமாக வந்து இது இப்போ இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். வேத கல்வியின் மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் இந்தியாவின் தொடக்ககால பல்கலைக்கழகங்கள் என்று குறிப்பிடப்படும் தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பல்கலைக்கழகங்கள். ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த கல்வி நிறுவனம்
நிறுவனங்களை உருவாக்குறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இந்த வேத கல்வியுடைய முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் வந்து இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் குப்த பேரரசின் ஆதரவிலும் பின்னர் கன்னௌசின் பேரரசனான ஹர்ஷர் ஆதரவிலும் செலுத்தது. ஏன்னா குப்தர்களுக்கு அடுத்து வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வர்தனாஸ்ன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு யாரோட காலத்தில் நல்லா வளர்ச்சி பெற்றுச்சுன்னு கேட்டாங்கன்னா குப்தர் காலத்தில். அதுக்கப்புறம் வந்து யார் நல்லா ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஹர்ஷர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. குப்தர் காலத்திலேருந்து தொடர்ந்து பரந்த மனப்பான்மை கொண்ட பண்பாட்டு மரபு 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து நல்லா வளர்ந்துருந்திருக்கு. அதன் பின் வந்த நூற்றாண்டுகளை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு ஏற்பட்டு வங்கத்துடைய பால வம்ச அரசர்களின் ஆதரவுனால இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பௌத்த மதம் வந்து புகழ் பெற துவங்கியது. ஸோ வந்து என்னென்னா குப்தர்கள் நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் ஹர்ஷர் ஆதரவு கொடுத்துருக்காரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீழ்ச்சி தந்துச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா வங்கத்தில் இருக்கக்கூடிய பால வம்ச அரசர்கள் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ஆதரவு கொடுத்து பௌத்த மதத்தை உயிர் பெற துவங்கியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். தனது உச்சபட்ச வளர்ச்சி காலத்தில் இப்பல்கலைக்கழகம் அண்மையில் இருந்தும் வெகு தொலைவில் இருந்தும் மாணவர்களை ஈர்த்தது. திபெத், சீனா, கொரியா, மத்திய ஆசியா போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் மாணவர்கள் வந்தனர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலம் இப்பல்கலைக்கழகத்திற்கு இந்தோனேஷியாவின் சைலேந்திர வம்சத்தோடு தொடர்பு இருந்தது தெரிய வருகிறது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இந்தோனேஷியான்றது நம்மளுடைய இதெல்லாம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட இந்தியா இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும், இந்த சைடில் இந்தோனேஷியா இருக்கும். இங்கனக்குள்ளே உருவாக்குற அந்த ஒரு புயல்னால, ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு புயல் இருக்கும், அந்த புயல்னால அதிகமாக இந்தோனேஷியா சுமத்ரா தீவி பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பேரிடர் லெசனில் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்தோனேஷியாவில் சைலேந்திர வம்சம் இருக்குது, அங்கே வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரிய வருது. இவ்வம்சத்தின் அரசர் ஒருவர் இவ்வளாகத்தில் ஒரு மடாலயம் வந்து கட்டியிருக்காரு அப்படின்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நமக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிக்சர் மட்டும் இப்படி இருந்திருக்கு அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்ச அகலாய்வில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். பொது ஆண்டு 1200 தில்லி சுல்தானிய மம்லூக் வம்சத்துடைய பக்தியார் கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது. எந்த ஆண்டு அழிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1200. எந்த ஆண்டுலேருந்து செலுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 500லேருந்து 1200 வரைக்கும் அந்த இது வந்து இருந்திருக்கு. அதன் பின் மகாவிகாரம் சிறிது காலத்திற்கு சற்று தொலைவில் ஒரு தற்காலிக இடத்தில் தொடர்ந்து செயல்பட்டாலும் காலப்போக்கில் கைவிடப்பட்டு மறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, நாலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டாலுமே அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சற்று தொலைவில் போய் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அது மாறிடுச்சுன்றதை சொல்கிறாங்க. இந்திய தொல்லியல் இந்திய தொழில் துறை இப்பகுதியில் ஆய்வு நடத்திய போது தற்செயலாக அந்த இடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் சற்று தொலைவில் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றின முறையான அகலாய்வு அப்படின்றது 1915 ஆரம்பிச்சிருக்காங்க. 1914 நம்ம ஆதிச்சநல்லூர் என்ன பண்ணியிருப்போம், அகலாய்வு செஞ்சுருப்போம். 15 வந்து அங்கே ஆய்வு செஞ்சுருக்காங்கன்றதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்போது 12 ஹெக்டேர் பரப்பில் 30 ஏக்கர் அமைந்திருந்த 11 மடாலயம் ப்ளஸ் 6 செங்கல் கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக அங்கே வந்து அவங்க படிப்பு நடத்தியிருந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதன் பின்னர் ஏராளமான சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரைகள், செப்பேடுகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை அனைத்தும் அருகில் உள்ள நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் என்னென்னலாம் வந்து அந்த டைமில் இருந்திருக்கு, எப்படிலாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றத ஒரு தொல்லியல் அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க. நாலந்தா இன்று ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குது. பௌத்த சுற்றுலா வட்டத்துடைய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட உதவியது வந்து இந்த உதவியோடு இந்த பல்கலைக்கழகத்தை புதுப்பிச்சிட்ருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புதுப்பிச்சிருக்கு அதுதான், ஓகேங்களா? அப்போ புதுப்பிச்சாச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த குப்தர்கள அறிவியல், கணிதமும் வானவியலும். சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்தது, அதன் விளைவாக பதின்ம இலக்க முறை கண்டுபிடித்தது ஆகிய பெருமைகள் இக்காலகட்டத்தின் அறிவியர்களாலேயே சேரும். அதாவது சுழியம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சதே குப்தர்கள் காலத்தில் தான். சூரிய சித்தாந்தம் என்ற நூலில் ஆரியப்பட்டர் 5ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் 6ஆம் நூற்றாண்டின் துவக்கம் வரை அந்த டைமில் தான் வந்து எழுதியிருக்கிறாரு ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்த நூலை. அதில் சூரிய கிரகணங்கள் உண்மையான கிரகணங்கள் ஏன் நிகழுது அப்படின்ற மாதிரியான காரணங்களை வந்து அவர் விவரித்து எழுதியிருக்காரு. யார்? ஆரியப்பட்டர். எந்த நூலில்? சூரிய சித்தாந்தால. சூரி ஆரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீடில் ஆரியப்பட்டர் கணிப்பு இப்போ இருக்கக்கூடியதுக்கு நெருக்கமாக இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அப்போ இவ்வளோ சுற்றளவு இருந்திருக்கலாம் அவரோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருக்கதும் இப்போ இருக்கிறதும் கொஞ்சம் நியர்லேயே இருக்குது. அப்போ அந்தளவுக்கு வந்து அவங்க யோசிச்சிருந்திருக்காங்க. பூமி ஒரு அச்சில் தன்னை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன முதல் வானவியலாளரும் ஆரியப்பட்டர் தான். கணிதம், கோணவியல், இயற்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நூலே வந்து எழுதியிருக்காரு. அது என்ன நூல் அப்படின்னா ஆரியப்பட்டியம். ஓகேங்களா? வராகமிகிரரின் 6ஆம் நூற்றாண்டில் பிருகத் சம்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா வராகமிகிரர். ஓகேங்களா? ஸோ என்ன நூல்? பிருகத் சம்ஹிதா அப்படின்ற நூல். ஓகேங்களா? அடுத்து இது வந்து 6ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்காரு. மனவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு இது பற்றின மொத்தமான நியூஸ் வந்து இந்த பிருகத் சம்ஹிதா நூல் வந்து நமக்கு கொடுக்குது. பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா இதெல்லாம் வந்து மற்ற படைப்புகள். ஓகேங்களா? இதுவுமே வந்து வராகமிகிரருடைய தான். முக்கியமானது அப்படின்னா பிருகத் சம்ஹிதா, மற்ற ரெண்டுமே இருக்குது. பஞ்ச சித்தாந்திகா மற்றும் பிருகத் ஜாதகா இது ரெண்டுமே அவருடையது தான்.
அடுத்து பார்க்கலாம் பிரம்மகுப்தர் பற்றி நிறைய நியூஸ் வந்து நமக்கு இங்கே முன்னாடி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பார்ட் 1ல். ஓகேங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் பிரம்மகுப்தர்னு ஒருத்தர் இருந்தார், இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. பிரம்மகுப்தர் 6ஆம் நூற்றாண்டோட இறுதி 7ஆம் நூற்றாண்டோட துவக்கம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஆரியப்பட்டியம்ன்றது 5ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்திருப்பாங்க. இவர் வராகமிஹிரர் 6ஆம் நூற்றாண்டில் இருந்திருப்பார். பிரம்மகுப்தர் 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இருந்திருக்காரு. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கியமான நூல்களான பிரம்மஸ்துப சித்தாந்தா மற்றும் கண்டகாத்தியாகா அப்படின்ற 2 நூலை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு. இது வந்து கணிதம் மற்றும் வானவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்றத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரம்மகுப்தருடைய நூல்னு கேட்டாங்கன்னா பிரம்மஸ்துபுத சித்தாந்தா அப்படின்னு சொல்லலாம், கண்டகாத்தியகா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மருத்துவ அறிவியல். மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல், பாதரசம், இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து வராகமிஹிரரும் பிறரும் வந்து எழுதியிருப்பதை பார்க்கும்போது குப்தர் ஆட்சி காலத்தில் வேதியியல் வந்து நல்ல முன்னேற்றத்தில் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வராகமிஹிரர் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நமக்கு இதில் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நவநிதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ நூல் இருக்குது. அது வந்து நோய்களுக்கான மருந்து தயாரிக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி பேசுது. எது அப்படின்னா இந்த நவநிதகம் அப்படின்ற நூல். பாலகாப்பியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எழுதின நூல் தான் ஹஸ்தி ஆயுர்வேதா. ஓகேங்களா? ஸோ இந்த நூல் வந்து விலங்குகளுக்கான மருத்துவ நூலாக செயல்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. விலங்குகளுக்காக வந்து காப்பாற்றுறதுக்காக இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதான் ஹஸ்தி ஆயுர்வேதா. காப்பாற்ற அப்படின்னா அப்போ பாலகாப்பியா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குப்தர் காலத்தில் மருத்துவ அறிவியல் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது குப்தர்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே. இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்க எப்படி வீழ்ந்தாங்க அப்படின்றது. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். இது பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து எப்போ வரைக்கும் ஆட்சி செஞ்சானா 540 550 வரைக்கும். உள்நாட்டு பூசல்களும் அரச குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் தான் வந்து வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம். புத்தகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்த அரசர் இருந்திருக்காரு. அவரோட ஆட்சி காலத்தில் மேற்கு தக்காணத்தின் வாகடக அரசர் நரேந்திர சேனா மால்வா, மேகலா மற்றும் கோசலா அவங்க மேலே வந்து படையெடுத்துட்டு போயிருக்காரு. யார் அப்படின்னா இந்த புத்தகுப்தர். இவர் படையெடுத்துட்டு போறாரு. பின்னர் மற்றொரு வாகடக அரசரான ஹரிசேனர் மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தர்கள் வந்து கைப்பற்றாரு. ஏன்னா இவர் வந்து அங்கே வந்து படையெடுத்து போறாரு. அப்போ அதுக்கு பழிவாங்கிறதுக்கு அவங்க இங்கே வருவாங்கல்ல. ஸோ அதான் ஹரிசேனர் வந்து இங்கே படையெடுத்துட்டு வந்து மாலவத்தையும் குஜராத்தையும் இவர்கிட்ட வந்து கைப்பற்றிட்டு போயிடறாங்க குப்தர்கள் கிட்ட இருந்து. ஓகேங்களா? ஸோ 2ஆம் சந்திரகுப்தரின் பேரன் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்கந்தகுப்தர். அவரோட ஆட்சி டைமில் ஹூனர்கள் வந்து படையெடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வெற்றி வந்து பெற்றாரு. இருந்தாலுமே வந்து அவர் என்னதான் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வெற்றி பெறதுக்காக செலவிட்ட அந்த நிதின்னு இருக்குல்ல, அதை வந்து அவரால் சீரமைக்க முடியல. திருப்பி 12 வருஷம் கழிச்சு ஹூனர்கள் வரும்போது இவர் அந்த படையெடுப்பை தடுக்க கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நிதியோட பிரச்சனை இருந்துச்சு. நிதி நிலையை நலிவுற செய்தது. 6ஆம் நூற்றாண்டில் ஹூனர்கள் மாலவம், குஜராத், பஞ்சாப், காந்தாரா இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. ஹூனர்களுடைய படையெடுப்பினால நாட்டின் மீது குப்தர்களோட பிடி அப்படின்றது தளர்ந்தது. ஸோ மாலவத்தில் வந்து யசோதர்மன், உத்தரப்பிரதேசத்தின் முகாரிகள், சௌராஷ்டிரத்துடைய மைத்ரகாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சிற்றரசர்களாக உருவாக்கி நாங்களே அரசாண்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து எங்கெங்கே யார் யார் இருந்தாங்க? மாலவம் அப்படின்னா யசோதர்மன். ஓகேங்களா? அடுத்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னா முகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சௌராஷ்டிரா அப்படின்றது வந்து மைத்ரகாக்கள். எங்கெங்கே யார் யார் இருந்தாங்கன்னு ரொம்ப முக்கியம். குப்த பேரரசு பெருமளவு சுருங்கி மகதத்தில் மட்டும்தான் இருந்தது. மகதம்ன்றது இன்னைக்குரிய பீகாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்படுது. பிற்காலத்திய குப்த அரசர்கள் பௌத்தத்தை கடைபிடிப்பதும் இவர்கள் பேரரசை விரிவுபடுத்தலையோ இராணுவ படையெடுப்புகள்லையோ வந்து அவங்க கவனம் செலுத்தாமல் பேரரசை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அத்துடன் வெளிநாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள், சிற்றரசுகள் பலமாக உருவானது, இதெல்லாம் சேர்ந்து தான் குப்த பேரரசு வந்து வீழ்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. 6ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் பேரரசு சிதைந்து பிராந்திய தலைவர்களால் ஆளப்பட்ட சின்ன சின்ன பகுதிகளாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நிலப்பிரபுத்துவம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிலப்பிரபுத்துவம் அப்படின்றது ஒரு சமூக அமைப்பு. இந்தியாவின் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலையை அவங்க நிலப்பிரபுத்துவத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வரலாற்றாளர் R.S. சர்மா அப்படின்றவர் பின்வரும் நிலப்பிரபுத்துவ பண்புகளை வந்து பட்டியலிடுறாரு. இப்படியெல்லாம் நிலப்பிரபுத்துவம் இருந்திருக்கு அப்படின்றத ஒரு சான்றா வந்து R.S. சர்மா வைக்கிறாரு. என்னன்னு பார்க்கலாமா? அரசர் அளிக்கும் நிலமானியம், நீதி உரிமைகளை பயனாளிகளுக்கு மாற்றி தருதல், விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது நில உடைமையாளர்களுக்கு உரிமை அளித்தல், அடிக்கடி நிகழ்ந்த கட்டாய உழைப்பு நிகழ்ச்சிகள், உபரியை அரசு எடுத்துக்கொள்ளுதல், வணிகத்திலும் நாணயம் அச்சடித்தலிலும் வந்து ஏற்பட்ட வீழ்ச்சி, அதிகாரிகளின் ஊதியத்தை நில வருவாய் வசூல் மூலம் பெற்றுக்கொள்ள அனுமதிப்பது. அதுக்கப்புறம் சமந்தர்கள்னா யார் அப்படின்னா நிலப்பிரபுத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு துணைநிலை ஆட்சியாளர்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குலாம் அதிகாரம் அளித்தார். இது மூலமாக வந்து நிலப்பிரபுத்துவம்னு ஒன்று நிலவிருக்கு அப்படின்றத R.S. சர்மா வந்து பதிவு பண்ணுறாரு. அடுத்தது பாடச்சுருக்கம். மௌரிய அரசருக்கு பின்னாடி குப்த அரசர் அப்படின்றவங்க வந்து குப்த பேரரசுன்றது நல்லா பெரும் ஆற்றல் மிக்கதாக இருந்தது. ஸ்ரீகுப்தர் வந்து குப்த அரசரை வந்து தோற்றுவிச்சார். சமுத்திரகுப்தர் வந்து 335 375 வரைக்கும் பல பகுதிகளை கைப்பற்றி பேரரசை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு. இதை வந்து இப்போ சொன்னது அலகாபாத்தூன் கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தர் தனது படையெடுப்புகளின் மூலமும் திருமண உறவு மூலமும் நிறையவே வந்து பேரரசு வந்து விரிவாக்கியிருக்காரு. இவருக்கு 2 மனைவிகள் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
அடுத்தது குமாரகுப்தர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுச்சார். நாலந்தா பல்கலைக்கழகத்தோட இன்னொரு பேர் தான் வந்து மகாவிகாரகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். மகாவிகாரான்னு சொல்லிட்டு ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களை விரட்டி அடித்தார். ஆனால் அந்த காரணத்தினால நிதி நெருக்கடி அப்படின்றது ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. குப்த அரசர்கள் வந்து தெய்வம்சம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ யாருக்காகவும் அவங்க வந்து பணிஞ்சு போக தேவையில்ல, அவங்க தான் இறைவன் நிலை அப்படின்ற லெவலுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசர்கள் தான் வந்து அந்த நிலத்துடைய ஒரே உரிமையாளர் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது குப்த அரசர்கள் கலை, இலக்கியம், அறிவியல் இவங்களெல்லாம் நல்லாவே ஆதரிச்சிருந்திருக்கிறாங்க. காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி, வராகமிகிரர் இவங்கெல்லாம் வந்து ஒரு நவரத்னங்கள் அவையாக இருந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஹூணர்களுடைய படையெடுப்பால் கருவூரம் காலியானது. பிற்கால குப்த அரசர்கள் வந்து வலிமை இல்லாமல் ஸோ பௌத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரரசை வீழ்ச்சியடைய வச்சுட்டாங்க. இதுதான் வந்து ஷார்ட்டாக வந்து பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஆனால் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதனால் ஈஸியாக வந்து இப்போ புரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்களேன், 3வது கொஷின் பாருங்களேன். டாஸ்க்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஏன்னா அவர் தான் இசை மேலே பெரியராக இருந்தார். இந்த புக் பேக் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி தான். இது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு சில கொஷின்ஸு அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி, முதல் கேள்வி, மகத பேரரசு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இன்றைக்கி மகதம் அப்படின்னா எந்த ஊரை சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள். கலிங்கம் அப்படின்னா அதை எதை சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 3வது கேள்வி, குமாரகுப்தர் ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பார். அது எந்த பல்கலைக்கழகம், அதோடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்றது 3வது கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த 3வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 4வது கேள்வி, அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்றது யாருடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கடுத்தது சூரிய சித்தாந்தா, சூரிய அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லியிருந்தோம். சூரிய சித்தாந்தான்றது யாருடைய நூல்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கான கிளாஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? இல்லை நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும், கிளாஸஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் ப்ளஸ் அதுக்கப்புறம் மேக்ஸு யூனிட் 8, ஓகேங்களா? மேக்ஸு யூனிட் 8, சயின்ஸு, ஐஎன்எம் இந்த 5 டெஸ்ட் பேட்சுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.